கைஸ், நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ட்ராமா தான். இந்த ட்ராமாவை நிறைய பேர் ஆல்ரெடி ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ராமாவோட ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்டிங் வேற லெவலில் இருக்கும். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நம்ம ட்ராமாவோட ஹீரோயினியை தான் காட்டுறாங்க. ஹீரோ நேம் வந்து யாவு, ஹீரோயின் நேம் வந்து எலானா. ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகிட்டு. நம்ம ஹீரோ பற்றி சொல்லணும்னா அவன் பார்க்க தான் பெரிய பையன், பட் அவன் 3 வயசு குழந்தை மாதிரி தான் பிகேவ் பண்ணுவான். அதாவது எல்லாரும் முட்டாள் முட்டாள் தான் கூப்பிடுவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ தன்னோட உண்மையான அடையாளத்தை மறந்து இந்த மாதிரி பிகேவ் பண்ணுறான். முட்டாளாக இருக்கும்போது தான் நம்ம ஹீனி இவனை மேரேஜே பண்ணியிருப்பா. இப்போ ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போறா, ராயல் ஹோட்டலுக்கு. அப்படி போகும்போது அவன்கிட்ட பேச்சு கொடுத்து தான் போறா. நேற்று நைட்டு காசு தந்தேன் இல்லையா, அது எங்க? நம்ம 5 வருஷமா கப்பலாக இருந்திருக்கோம், என்கிட்டவே மறைக்கிறியா, அது எங்கன்னு கேட்குறா. என்ன இருக்குது அப்படின்னு அந்த காசெல்லாம் எடுத்து வைப்பானா. எதுக்கு இதெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கா, உனக்கு கேண்டி வாங்கி தரதா அப்படின்னு அவன் வாங்கின கேண்டி எல்லாம் காட்டுவான். இவளுக்கு டச்சிங் ஆகிட்டு, நீ என்ன மேரேஜ் பண்ணதால உனக்கு லக்கு, பட் அந்த லக்கு இன்னைக்கு உன்னை விட்டு போக போகுது. என்னோட ஃபேமிலியில என்ன ஃபோர்ஸ் பண்றாங்க உன்னை டிவைஸ் பண்ணுன்னு. எனக்கு அதுல சுத்தமா விருப்பமும் இல்ல, ஆனா வேற வழியும் இல்ல. இன்னைக்கு என்னோட பிறந்தநாள், என்னோட விஷ் நீ முட்டாள இல்லாம நார்மலா ஒரு பர்சனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள புலம்பிட்டு வரா. அப்போ வர இடம் வந்துருதா. ஹீரோ பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். உடனே அவனை யாரும் எழுப்பாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினி உள்ள போவாலாம். அங்க எல்லாரும் ஹினி அழகை கண்டு வியந்து பார்த்துட்டு இருக்கானுவன். நம்ம ஹினி உள்ள போன பிறகு இன்னொரு கார் வருது. அதுல ஃபாக்குன்னு ஒருத்தன் வாரான். அவை வந்து ஹினி ஃபேமிலியோட கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி தான். ஸோ எல்லாரும் ரெஸ்பெக்டா நடந்துக்கிறாங்க அவனுக்கு. அந்த கார்ல யார் இருக்கா அப்படி சொல்லி கேட்டா, எலனாவோட முட்டாள் புருஷன் தூங்கிட்டு இருக்கான் அப்படி சொன்னதும் அவனை ஃபர்ஸ்ட் எழுப்புங்க அப்படி சொல்றான். இந்த ஆளை போய் எழுப்புறான். ஆனா ஹீரோ முழிச்ச மாதிரிலாம் தெரியல, நல்லா தூக்கத்துல கிடக்குறான் போல. நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு இந்த ஃபாக் வந்து உள்ள போக பாப்பானா. இங்க நம்ம ஹீரோ கடத்துல ஒரு பென்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு பவர் மாதிரி வருது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ இருக்கல்ல, இடியட் மாதிரிலாம் பிகேவ் பண்ணல. அவன் நல்லா கியூர் ஆகிட்டான் போல, நல்லா தெளிஞ்சிட்டான். நார்மலா ஒரு பர்சன் மாதிரி இருக்கான். எந்திரிச்சிட்டு ஆமா என்கிட்ட என்ன பேசணும் அப்படி சொல்லி கேட்கான். உடனே இந்த ஆளை பாத்தீங்கன்னா, ஓ முட்டாள் முழிச்சிட்டு போல, முட்டாள் இவ்வளவு நாள் நல்ல லைஃப் வாழ்ந்துட்டல்ல, இனிமே அப்படி வாழ முடியாது. இன்னிலேருந்து உன் ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவ வந்து ஃபாக்கோட ஃபியன்சி ஆக போறா அப்படி சொல்லி ஹீரோவை அடிக்க வர, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கையை முறுக்கி விட்டுறான். லைட்டா தான் முறுக்கி விட்டுருப்பான், பட் அவனுக்கு பயங்கரமா வலிக்குது. என்னோட ஒய்ஃபா அப்படின்னு திங்க் பண்றான். அப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து சாதாரண ஆள்லாம் கிடையாது. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எல்லா வித்திகளும் கரைச்சி குடிச்சவன், நிறைய மந்திர சக்திலாம் தெரியும். அப்பதான் அவங்க மாஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டே நீ வந்து எல்லா மெத்தனையும் கத்துக்கிட்டா, ஆனா இன்னைக்கு மட்டும் இந்த மலையை விட்டு எங்கேயும் போயிடாத, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், உனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க மாஸ்டர் படிச்சு எவ்வளோ தூரம் சொல்லியிருப்பாரு. இவனும் மாஸ்டர் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க போன பிறகு, ஐயா இந்த ஓல்டு மேன் பேச்செல்லாம் யார் கேட்பா, நான் தான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டேனே, எனக்கு எப்படி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு கருவத்திலேயே அவங்க மாஸ்டர் பேச்சை கேட்காம அங்கேருந்து கீழே வந்துட்டான் சிட்டிக்கு. அப்பன்னு பார்த்து அவனை ஒரு கார் இடிக்க வருது. அதை ஒரு பொண்ணு நோட் பண்ணி அவ போய் காப்பாத்திரா. பட் அந்த பொண்ணுக்கு சம அடிபட்டுறது, உயிருக்கு போராடிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், ஏமா நீ எதுக்கு என்ன காப்பாத்த வந்தா, அது என்ன இடிச்சிருந்தா எனக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற உயிருக்கு போராடிட்டு இருக்கா இல்லையா. ஸோ அதனால இவனோட ஒட்டுமொத்த சக்தியை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை சேவ் பண்ணிடுறான். பட் அதன் விளைவாதான் அவனோட பவர் வந்து சீல் ஆகி தான் யான் கூட தெரியாம 3 வயசு குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணியிருக்கான். அதாவது முட்டாள் மாதிரி பிகேவ் பண்ணியிருக்கான். இந்த சமயத்துல தான் ஹீரோட அப்பாவும் அவரோட குருஜியும் ஹீரோனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாப்பிள்ளையே தேடி வந்திருப்பாங்க. குருஜி கையில ஒரு கடிகாரம் மாதிரி இருக்குமா, அந்த முள்ளு கரெக்டா நம்ம ஹீரோ நேர காட்டவும், இந்த இடியட்ட மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி குருஜி எங்களுக்கு லக்கு வரும் அப்படின்னு ஹீரோட அப்பா கேக்குறாங்க. என்ன நம்புங்க, ஃபர்ஸ்ட் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லி தான் ஹீரோட வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினிக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நல்லபடியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஒரு நாயை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவும் ஹீனோட பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருப்பான். அவன் நேம் வந்து ஜான்.
நம்ம ஹினி வந்து சத்தம் போட்ட பிறகுதான் அவன் கம்முன்னு எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹினி மட்டும் தான் ஹீரோவை நல்லபடியா டேக்கர் பண்ணி பாத்துக்கிடுவா. நான் உன்னோட ஒய்ஃப், நீ இனிமே இந்த ரூம்ல தான் இருக்கணும் சொல்லி நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பா. இப்போ இதெல்லாம் ஞாபகம் வரவும் 5 வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு ஒய்ஃப் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த ஃபாக் இருக்கான் இல்லையா, அவனும் டே முட்டாள், நான் என்ன பேசினாலும் உனக்கு ஒன்றும் புரியாது, ஆனா உன்கிட்ட சொல்லிக்கிறேன், இனிமே ஹீரோனி எனக்கு மட்டும் தான் சொந்தம், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, இனிமே யாரும் உனக்கு கிடையாது, வீடு இல்லாம நடுத்தருல நாய் மாதிரி நிக்க போறா அப்படி சொல்லிட்டு இவன் உள்ள போறான். ஹீரோ வந்து இப்போதைக்கும் அவன் நார்மலா ஆகிட்டான் இல்லையா, அதை யார்கிட்டே சொல்ல வேண்டாம், முட்டாள் மாதிரியே ஆக்டிங் போடுவான் அப்படின்னு அவனும் உள்ள போவான். உள்ள ஹீனோட அப்பா வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அவருடைய குறிச்சி வந்து ஏதோ ஒரு டைமை மென்ஷன் பண்ணி அந்த டைம்ல டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் போடுங்கன்னு சொல்லியிருப்பார் போல. அந்த டைம் இன்னும் ஆகல. ஸோ அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க தான் ஹினோட அம்மா. அந்த முட்டாளை எங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பானா, அதுவும் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். அப்போ இவனை பார்த்தீங்கன்னா, அதாவது ஹீரோனியோட பிரதர் இருக்கான்ல ஜானு, அவனுக்கு நம்ம ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணாம தூக்கமே வராது போல சரக்குக்குள்ளே எச்ச துப்பி வச்சுட்டு இதை குடி அப்படின்னு கொடுக்குறான். இந்த முட்டாளுக்கு எப்படினாலும் ஒன்றும் தெரியாது, கண்டிப்பா இதை குடிச்சிருவான் பாரு அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் முன்னாடி மாதிரி கிடையாது. உடனே அந்த ஒயினை எடுத்து அவன் வாய்க்குள்ளவே ஊத்தி விட்டுட்டு ஐ ஜாலி ஜாலின்னு கத்திட்டு இருக்கான். இவனுக்குலாம் சமாசிங்கமாகிட்டு சி அருவருப்பா இருக்குதுன்னு மத்த கெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்க. இவனுக்குலாம் ரொம்ப கடுப்பாகிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கே வந்துடுறான். கரெக்டா ஹீரோனி வந்துடுறா. வந்து இவனை போட்டு நல்லாவே திட்டி விடுவாளா, அப்பதான் அமைதி ஆவான். இவன் மட்டும் தான் நம்ம மேல பாசம் வச்சிருக்கா. கண்டிப்பா பிறகு இவ கிட்ட உண்மையை சொல்லி அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைப்பான். இப்ப ஹினிய பாத்தீங்கன்னா, யாவ் நீ வெளியே போய் விளையாடு அப்படி சொல்வாளா. அவனும் போவான். போகும்போது ஹீரோவை கீழே விழ வச்சிடலாம் அப்படின்னு இவன் இருக்கால கால ஊடையில வந்து நீட்டுவானா. அதுக்குள்ள ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனை கீழே விழுற மாதிரி பண்ணிட்டு எதுவும் நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போயிடான். டே ஜான் என்னடா பண்றான், கெஸ்ட்லாம் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எந்தடா அப்படி சொல்ல, என்னால முடியலையே அப்படிங்கிறான். இங்க வெளியே வந்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஆளை தான் பாக்குறான். அவன் அந்த நாட்டிலே பெரிய பணக்காரன் போல. நேம் வந்து பென்னு. அவனுக்கு கழுத்துல பெயின் உண்டான். நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பார்த்துருக்கான், பட் ஒன்றும் வேலைக்கு ஆகல போல. உடனே அங்க நிக்கிறவங்க கிட்ட அவனோட அசிஸ்டண்டோ யாராவது மசாஜ் பண்ணி விட்டு இந்த பெயினை கியூர் பண்ணுங்க அப்படி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். உன்னால கியூர் பண்ண முடியுமா? சரி ஓகே, உன்னால கியூர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உனக்கு நான் ரிவார்ட் தரேன் அப்படின்னு இவர் சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தலையை பிடிச்சு நிக்கிறான். இதை பார்த்துட்டு மற்றவங்களோ அவங்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரியும் போல. இது எலனோட முட்டாள் புருஷன் தானே, அவன் எதுக்கு மிஸ்டர் பெண்ணோட தலையை இப்படி பிடிச்சு வச்சிருக்கான், ஏதாவது ஏடக்கூடமான வேலையை பார்த்து விட்டுருவானோ அப்படின்னு இவங்களாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவருடைய தலையை டக்குன்னு திருப்பி விட்டுறான். அவ்வளோதான், ஐ ஜாலி ஜாலி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடான். மாஸ்டர் மாஸ்டர் உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் செக் பண்ணி பார்க்குறாரு. நல்ல வேலை உயிரோட தான் இருக்காரு. ப்ளஸ் அவரோட கழுத்து வரையும் சரியாகிட்டு போல. உடனே அந்த பையன் யாருன்னு விசாரிக்க சொல்றாரு. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட சைன் போடுன்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கண்டுக்காம அவன் பாட்டுக்கு இருக்கான். இதுவும் என்னோட பிரதர் தான், நேம் வந்து கியூ. அவரு சிஸ்டர் நீ நாட்டும் சைன் போடு அப்படி சொல்ல எனக்கு விருப்பமே இல்லை. யாவ் இப்போ மட்டும் நீ முட்டாளை இல்லாமல் இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்கலாம் அப்படி சொல்லி அமைதியாக இருப்பாளா. என்ன சிஸ்டர் சைன் போடலையா அப்படின்னு இவர் கேட்க, அப்பா இன்னும் ½ இருக்கு குறிச்சி சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது பட்லரை வந்து மாஸ்டர் பென் இங்கே வராங்க அப்படி சொன்னதும் இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஃபாக்கு தானே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி இப்போதைக்கும், ஸோ அவரை தான் பார்க்க வராங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த ஃபாக்குக்கு ஹினி மேலே ஒரு கண்ணு உண்டு. அவன் ஹினியை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹினியோட ஃபேமிலி கிட்ட ஆல்ரெடி பேசியிருப்பானா, அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க எதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்களை விட அவன் வந்து கொஞ்சம் பணக்காரு, ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் மூலமா நிறைய பெனிஃபிட் இவங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. ஆனா நம்ம ஹினிக்கு இதுல விருப்பமே கிடையாது. இப்ப ஹினிக்கிட்ட அவங்க அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, பாரு அவரை நீ இன்னுமே மேரேஜ் பண்ணல, அதுக்குள்ள அவரை தேடி ஒரு லக்கு வந்துட்டு, இனிமே நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டனா நம்ம ஃபேமிலிக்கும் லக்கு வரும். இந்த முட்டாள பாரு, இவெல்லாம் யூஸ்லெஸ் அன்லைக்கி, இவனை எதுக்கு தான் நாங்க மேரேஜ் பண்ணி வச்சோன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் வெளியே துரத்தணும் அப்படி சொல்லிட்டு இப்போ மாஸ்டர் பென் இங்க வர போறாங்க. ஸோ இந்த முட்டாள இங்க இருக்க வேண்டாம், ஏதாவது அவங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசி விட்டுட்டானா என்ன
பண்ண. ஸோ அதனால இவனை இங்கேருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் ஹீரோக்கு எந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு வெளியே போய் விளையாட சொல்ல அவனும் போயிடுவான். அடே முட்டாள் பசங்களா, அவர் ஒன்றும் பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போவான். அவன் போன பிறகு இந்த மாஸ்டர் பென் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டார் போல. நான் தேடி வந்த பர்சன் இங்கே இல்லையே அப்படி சொல்லும் போது ஆமாம் அவர் இப்போ இங்கே இல்லை அப்படி இவங்க சொல்லுவாங்களா, உங்கள் பொண்ணோட புருஷன் தான் அவராமே. ஆமாம் அவர் என்னோட பொண்ணோட புருஷன் தான் அப்படி இவங்க ஃபாக்க நினச்சி சொல்லுவாங்க. அதாவது ஃபாக் வந்து வருங்கால ஹஸ்பண்டாக வரப்போகிறான் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம பெண்ணு வந்து ஹீரோவை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பான். இப்போ பென்னோ சரி நான் தேடி வந்த பர்சன் இங்கே இல்லை, ஸோ அவரை நேரில் பார்த்து நான் கோஆப்ரேஷன் வச்சுக்கிறேன் அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக அவர் போன பிறகு நம்ம ஹீரோவோ டார்லிங் இது உனக்கு தான் அப்படி ஹீரோ வந்து நிற்பானா. இந்த முட்டாள் வேற அப்பப்போ ஏதாவது ஏட கூட வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இதில் இவர் இருக்கார் இல்லையா, அவருமே ஹினியோட பிரதர் தான். இப்போ அந்த ஃபாக் வந்து எல்லாரும் முன்னாடி வச்சு டிவைஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் போடணும் அப்படி சொல்லி ஒரு ஹாலுக்கு வர சொல்லியிருக்கான் போல். ஸோ அதுக்காக தான் இவங்க எல்லாருமே போகிறாங்க. அங்கே அவன் ஹினிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. ஹீரோக்கெலாம் இதை பார்த்து கடுப்பாகுது. அப்போது ஹினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணி வச்சேன், ஆனால் இன்றைக்கி அதே மேரேஜை முடிவுக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு டிவைஸ் பேப்பரில் சைன் போட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவை தான் ஃபஸ்ட்டு போட சொல்கிறாங்க. அவனா சைனா என்னது அப்படி சொல்லி கேட்க உன் பேரை எழுது இதுல அப்படி இவன் சொல்வானா. இதுல எழுதணும் அப்படி சொல்லி கேட்குறானா. என் மூஞ்சில் எழுது அப்படி ஜான் சொல்லும் போது ஹீரோ அவனை பிடிச்சி மூஞ்சில எழுதி விட்டுறான். எழுதி விட்டுட்டு நான் எழுதிட்டேன்னு சிரிச்சிட்டு இருப்பானா. இவன் கடுப்பாக்கிட்ட அடிக்க போக ஹீரோனை அடிக்க விடாம தடுக்கிறா. இந்த ஃபாக்கோ அடிக்காத, இன்னைக்கு என் செல்லத்துக்கு பிறந்த நாள், ஸோ அவளோட மூடை நான் கெடுக்க விரும்பலை அப்படி சொல்லி அவளுக்கு 10 மில்லியன் மதிப்புள்ள ஒரு டைமண்ட் நெக்லஸை கொடுக்குறான். இனி வேண்டாம் இதெல்லாம் டூ மேட்சாக இருக்குது சொல்வா. பட் அவன் டைலாக்காக விடுறான், உனக்கு முன்னாடி இது ஒருத்தே கிடையாது வாங்கிக்கோ அப்படின்னு இவன் டைலாக்காக விடவும் டக்குன்னு ஹீரோ பிடிங்கிறான். டே முட்டாள் அது ஹீரோனிக்கிட்ட கொடு அப்படின்னு ஃபாக் சொல்ல இது என் ஒய்ஃப்க்கு தானே, என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா அவளுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எனக்கும் சொந்தம்னு அப்படி ஹீரோ சொல்லும்போது இவன் முட்டாளாக இருந்தாலும் பாயிண்டாக தான் பேசுகிறான்ப்பா அப்படின்னு மற்றவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது ஹீனோட அம்மா இருக்காங்க இல்லையா, இதை பார்த்துட்டு ஹீரோவை திட்டிட்டு அடிக்க வராங்க. அம்மா அவன் தான் எந்த தப்பு பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹினி தடுத்துருவா. சரி ஆண்டி அதெல்லாம் விடுங்க, இப்போ பேசலாம் டைம் இல்லை, ஃபர்ஸ்ட் டிவைஸ் பேப்பரில் சைன் போட சொல்லுங்க, நாளைக்கு வேற மாஸ்டர் பெண்ணை மீட் பண்ண போகணும், ஒரு கொலாபரேஷன் பற்றி பேச போகணும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே மாஸ்டர் பெண் வந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்களை தான் மீட் பண்ண வந்தாங்கன்னு இவனுக்குமே ஷாக்கு. அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பான் இன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு அவர் ரொம்ப பிஸி டைம் இல்லை அப்படி சொல்லியிருப்பார் போல. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக இங்கே வந்து என்ன மீட் பண்ண நினச்சிருப்பாரு அப்படி மனசுக்குள்ள பல கேள்விகள் போகுது. பட் வெளியே சீனை போட்டு தாக்குறான். நானும் அவரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து ஒரு ஆளை வந்து இன்னைக்கு மாஸ்டர் பெண்ணு வந்து யாவதான் மீட் பண்ண வந்திருக்காங்க போல அப்படின்னு ஒரு வீடியோவை காட்டுறான். என்னன்னா ஹீரோ லூஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டுருப்பான் இல்லையா மாஸ்டர் பெண்ணுக்கு, அதை தான் இவன் என்னன்னா அவர் தலையை திருக்கி விட்டுருக்கான். அப்பனா அவரே இவனை கொல்ல தான் வந்திருப்பார் போல. பேசாம என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கோ, நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி உயிர் பிச்சு போட சொல்றேன் அப்படின்னு சொல்ல அவர் ஒன்றும் கோவத்துல இல்லையே, நல்லா தான் பேசினாரு அப்படின்னு சொல்வாளா நம்ம ஹினி. அவரு வெளி இடத்துல தான் அப்படி, பட் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு கோபத்துல இருப்பாரு இந்த முட்டாள் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொல்வானா. நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் டிவைஸ் பண்ணாலும் சிங்கிளா தான் இருப்பேன் தவிர உன்னை மட்டும் மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறா. என்னதான் நடக்குது இங்க, என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு இவன் கத்துறான். அப்பெல்லாம் இல்லை அவள் உங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி ஹினிக்கிட்ட சைனை போட்டு நச்சரிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவோ நீ மட்டும் தான் என் மேலே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா, ஸோ இந்த ஃபேமிலியில் நான் உன்னை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ மட்டும் சைன் போடலன்னா நான் எப்போதும் உன் கூட இருப்பேன், சைன் போட்டா அவ்வளோதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படி ஹீரோ மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் இங்கே ஹினியை ரொம்பவே வற்புறுத்திட்டு இருப்பாங்களா. அவள் சைன்லாம் போட மாட்டேன் அப்படி சொல்லிடுறா. அப்படி சொன்னதான் ஹீரோக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு. நீ அழாத டார்லிங், இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நான் எப்போதும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லி அந்த பேப்பர் இருக்கு இல்லையா டிவைஸ் பேப்பரு, அதை கிழிச்சு பறக்க விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு கடுப்பாகிட்டு நம்ம ஹீரோ போட்டு திட்டுறாங்க, அடிக்கலாம் வராங்க. ஹீரோ தான் தடுப்பா. இதுல இவன் வேற, என்ன பாரு நீ பண்ண காரியத்துக்கு உன்னை மன்னிக்கணும்னா என் ஷூவை வந்து நக்கி தொடச்சு விடு அப்படி சொல்ல அதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் அப்படி ஹினி சொல்லும் போது ஹீரோவோ யார் ஷூ, ஃபாக் ஷூ தான், அதை துடைக்கலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இந்த ஜான் சொல்லவும் எது அவர் யார் ஷூவை துடைக்க போறாரா, அப்பனா ஓகே
தொடச்சு விடு அப்படி சொல்லிட்டு காலை நீட்ட. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கா, நீ என்ன முட்டாள்னு நினைக்கிறியோ அப்படி சொல்லி கேட்டா, ஆமாடா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு அவனோட சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட ஷூவை நக்க வச்சுறான். இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிட்டு ஹீரோவை அடிக்க வருவானா, நீ தானே வாலண்டியரா ஹீரோட ஷூவை நக்குனா, பின்ன எதுக்கு அவனை போட்டு அடிக்க வரா அப்படின்னு நம்ம ஹினி வந்து தடுப்பாளா. இவனுக்கு ரொம்பவே வெறியாகிட்டு, இந்த பாரு இன்னைக்கு நைட்டு என் கூட வாரா, இல்லைன்னு வச்சுக்குவேன் இவனை கொன்னுருவேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். ஹீரோனோட ஃபேமிலியுமே அவகிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவனை மட்டும் மேரேஜ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிடுறா. இதனால கடுப்பாகிட்டு ஹீரோ போட்டு இவன் அடிக்க வர அங்கே வந்து ஹினி தடுத்து அவளோட இன்னொரு பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் கூட கார்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடா. அப்படி போகும்போது கூட வழியில இந்த ஃபாக்கு வந்து நிறைய ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கான் ஹீரோவை கொல்லதான். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாம ஹினி பயந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அசால்ட்டா காரை விட்டு இறங்கி நேராக அந்த ரவுடி பசங்க கிட்ட தான் போறான். அங்க போய் அவங்கள அலங்காட்டி வேற ஒரு பக்கம் கூப்பிட்டு போயிடானா. ஹீரோனுக்கு தான் இதை பார்க்கும்போது செம டென்ஷன் ஆகுது, பயமா இருக்கு அவங்க ஹீரோவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. இதுல இந்த ஃபாக்கு வேற நம்ம அகைன் மீட் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்ல, ஃபாக் ப்ளீஸ் அவனை விட்டுரு அப்படின்னு இவ சொல்வாளா. சரி அப்பனா கார்ல வந்து ஏறு, அவனோட உயிரை பிச்சையா போடுறேன் அப்படி இவன் சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்கிறா. முடியாதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனோட காலெல்லாம் உடைச்சு விட்டுருவாங்க பாரு, எல்லா பசங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோனையும் ஹீரோ உயிரை சேவ் பண்றதுக்காக கார்ல ஏற போக கரெக்டா ஹீரோ வந்துடுறான். டார்லிங் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லி நிக்கிறான். ஏன் நீ எப்படி வந்தா, என்னோட ஆட்கள்லாம் எங்க அப்படி சொல்லி கேட்பானா. இவன் ஹீரோ வந்து மின்னல் வேகத்துல எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தான் வந்திருக்கான், நீயே கெஸ் பண்ணிக்கோ. டார்லிங் வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க போக பார்ப்பாங்களா. உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவேனா அப்படி இவன் சொல்ல, நீ ஓகே தானே, ஆமா நான் ஓகே தான், நீ வெயிட் பண்ணு டார்லிங் நான் இவர் கூட விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள குப்பை தட்டியை எடுத்து இவன் மேலேயும் மாட்டி விட்டுறான். மாட்டி விட்டுட்டு ஐ ஜாலி சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கானா நம்ம ஹீரோ. இதை பார்த்து இவன் கடுப்பாகிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நில்லு நான் இன்னும் அவன் கூட விளையாடணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயம் காட்டி விட அவன் ஒரே ஓட்டதான் ஓடிறான். ஹீரோனியும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு போக இவன் அவனோட ஆட்களுக்கு கால் பண்ணி ஹீரோட காலை உடைச்சிருங்க அண்ட் ஒரு கையும் இல்லாமல் பண்ணிருங்க அப்படின்னு ஆர்டர் பண்றான். இங்க பிரதரை பாத்தீங்கன்னா சிஸ்டர் யாவ் கண்டிப்பா செத்து போயிடுவான், ஃபாக் மேலேயே கை வச்சிருக்கான் அப்படி சொல்லும் போது ஹீரோனிக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஹனி பயப்படாத, இந்த உலகத்துல யாராலையும் என்ன வெல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயையோ இந்த முட்டாளை வச்சுட்டு நம்ம என்னதான் பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு அண்ணா புலம்புறாங்க. இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃபாக் மேலே கை வச்சுட்டான் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குமே தெரிய வருது. அதனால இவங்க பயப்படுறாங்க ஃபாக் ஏதாவது நம்மள பண்ணிடுவானோ அப்படின்னு. இப்போ இந்த சமயத்துல கரெக்டா நம்ம ஹீனி வராங்களா வீட்டுக்கு. ஹீரோ பார்த்ததுமே இவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹினி கிட்ட அந்த ஃபாக்கை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹினி எதுவும் சொல்லாமல் நிற்கவே, குருஜி நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும், எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும், எங்களுடைய ஃபார்ச்சுனை சொல்லுங்க அப்படின்னு குருஜிக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. அவங்களுமே டேட்டா பர்த் கேட்காங்களா, இவனும் கொடுக்க போக ஃபார்ச்சுன் தானே, ஃபார்ச்சுன் சொல்கிறதுலாம் ஐயாவுக்கு கை வந்த கலை அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு நீ கேவலமானவன், நீ பேரரசக்காரி அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு கடைசியில் குறிச்சிக்கிட்ட வந்து இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படி சொல்ல அவர் நம்ப மாட்டேக்காரு. மந்திர சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோ கையில் உள்ள பேப்பரை வாங்குறாரா. வாங்கிட்டு அப்பா கிட்ட இந்த இடியட் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க என்ன நம்புங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோ மேலே மந்திர சக்தியை யூஸ் பண்ணுறாரு. பட் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகிட்டு அவர் கண்லேருந்து ரத்தமாக கொட்டுது அண்ட் கண்ணுமே தெரிய மாட்டுக்கு போல. நான் தான் அப்பவுமே சொன்னேன்ல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு, ஆனால் நீங்கள் நம்பவே இல்லை போங்க அப்படி சொல்லும் போது இவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இவே தான் குறிச்சியே என்னமோ பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை வெளியே துரத்தி விட்டுறாங்களா. நான் போக மாட்டேங்கிறான். ஆனால் குடும்பமே வெளியே போன்னு கத்த ஹீரோனியும் நீ இப்போதைக்கு வெளியே போ, நான் சீக்கிரமாக உன்னை வந்து கூப்பிட்றேன் அப்படி சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்க, ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நீங்களாவே என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்பீங்க அப்படி சொல்லி மறுபடியும் லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போக, அடே இவன் யாடா நம்ம அவன்கிட்ட போய் கெஞ்சி கேட்போமா அப்படி இவங்களாம் சொல்லிட்டு இருக்க. ஆமா இன்னைக்கு அவன் டிஃப்ரெண்டாக நடந்துக்கிறான் இல்லையா அப்படின்னு அப்பா கேட்கும்போது, அப்பா அவன் முட்டாள் அதான் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சைனை இவனே அந்த டிவைஸ் பேப்பர்ல போட்டுறான். அவன் முட்டாள், யாராலையும் இந்த சைன் ஃபேக்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படி சொல்வான். ஹீரோனிக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக பென் வீட்டுக்கு தான் போய்
போயிருக்கான். நீ எப்படி வந்தா? இது 38வது ஃப்ளோரு அப்படி சொல்லும் போது பறந்து வந்தேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆள் வராரு. இவர் மிஸ்டர் பெண்ணோட டாக்டர் போல. ஏதோ ஒரு நோய் இருக்குதாமா பெண்ணுக்கு, அதை செக் பண்ண தான் வந்திருக்காரு. அப்போ ஹீரோவும் அந்த நோயை பற்றி சொல்வானா, உன்னால க்யூர் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கேட்டா, மாஸ்டர் இது யாரு? எலனாவோட ஹஸ்பண்ட் அப்படி சொன்னதும், ஐயோ மாஸ்டர் அவனா? அவன் முட்டாளே, பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருவான், அவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மறந்துடாதீங்க அவர் தான் என்னோட கழுத்து பெயினெல்லாம் சரி பண்ணி விட்டுருக்காரு அப்படி சொல்ல, இவன் கரெக்டாக லூஸ் மாதிரி சிரிக்கவும் இதை பார்த்துட்டு இவரோ, ஐயோ மாஸ்டர் வேண்டாம், அவன் முட்டாள் மாஸ்டர், உங்களை ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அது மட்டும் இல்லை அவன் முட்டாள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் என்ன க்யூர் பண்ணா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தாரேன், அது மட்டும் இல்லை இன்னிலேருந்து நீ என்னோட அண்ணா அப்படி சொல்வானா. ஹீரோ சரி அப்படின்னு அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனை சரி பண்ணி விட்டுறான். இவனும் அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரி உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ அந்த ஃபாக் கூட கோஆப்ரேஷன் பண்ண போறியா அப்படி சொல்லி கேட்டா, இல்லைண்ணா அன்னைக்கு உங்களை தான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட. சரி நாளைக்கு தானே அந்த பாட்டி இருக்கு, கான்ட்ராக்ட்ல சைன் போடுற பாட்டி, ஸோ அங்கே பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனோட சக்தியை யூஸ் பண்ணி மறுபடியும் ஜெட்டு வேகத்திலே போயிடறான். இவனுக்கு சம ஷாக்கு தான், ஆச்சரியமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். தென் அடுத்த நாள் எல்லாரும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுற பிளேஸுக்கு தான் வந்திருக்காங்க. அதுலேயும் ஹீனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாக் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு, எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, நாங்கள் அந்த இடியட் கிட்ட இருந்து டிவைஸில் சைன் வாங்கிட்டோம், இனிமேல் நீங்கள் தான் என் சிஸ்டருக்கு ஜோடி அப்படின்னு சொல்ல, அவனும் ஹினிக்கிட்ட க்ளோஸாக வந்து பேசவும் ஹீனா டென்ஷன் ஆகிட்டா நல்லாவே திட்டி விடுவா. என்ன இவா என்கிட்டவே ரெஸ்பெக்டாக நடந்துக்கிட மாட்டுக்கா, மிஸ்டர் பெண் வந்து என் கூட கோஆப்ரேஷன் பண்ண பிறகு அப்போ என்கிட்ட வந்து கெச்சி கேட்பால, அப்போ உன்னை பார்த்துக்கிறா அப்படி சொல்லிட்டு அங்கே பெண் வந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் கோஆப்ரேஷன் பற்றி பேசவும் அவர், நான் வாங்க கூட கோஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு முன்னாடி போய் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஹீனியோட ஃபேமிலி கூட தான் கோஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு. ஸோ அதுக்கு லீடராக இருப்பீங்க இல்லையா, அவங்க வந்து சைன் போட வாங்க அப்படின்னு கூப்பிட்ட. ஆக்சுவலி பென் வந்து ஹீரோவை மென்ஷன் பண்ணி தான் கூப்பிடுவான் லீடர்னு. பட் இவங்களுக்கு அது தெரியாது இல்லையா, இவங்களுக்கு அந்த கோஆப்ரேஷன் கிடைச்சதே செம ஹாப்பி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடியட்டை வெளியே துரத்தி விட்ட பிறகு தான் நமக்கு லக்கெல்லாம் வந்திருக்கு, இவனால வேஸ்ட்டாக தான் அவனை வச்சுருக்கோம், இப்போதான் நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் சைன் போட போறாரு, நீங்களாம் கிடையாது அப்படி சொல்லி அனுப்பிவிட, அடுத்தடுத்து அவங்க பசங்களாம் போறாங்க, அவங்களுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வரானா, அப்பா யாவா இருக்கலாம் அப்படி ஹினி சொல்லும் போது, அது எப்படி இந்த முட்டால இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபாக்குமே அவனா இருக்க சான்ஸே கிடையாது, நானே தான் இருப்பேன் அப்படின்னு இந்த ஃபாக் வந்து மறுபடியும் பெண்ணுக்கிட்ட போக, பெண்ணை பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்காம நேர ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். கான்ட்ராக்ட்ல சைன் போட வாங்க ப்ரோ அப்படின்னு. என்ன சொல்றீங்க, அவன் முட்டாள், தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு என்னோட ஃபேமிலிலாம் சொல்லிட்டு இருக்க. நான் இவர் கூட தான் கோஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இவர் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் கோஆப்ரேஷன் கிடைக்கிறதுக்காக ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபாக்கை பார்த்தீங்கன்னா அவன் முட்டாள், அவனை வீட்டிலேருந்தே வெளியே துரத்து விட்டாங்க, பேசாமல் என் கூட கோஆப்ரேஷன் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, எது ப்ரோவை வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு பெண் வந்து செம டென்ஷன் ஆகுறான். இல்லை இல்லை டிவைஸில் நான் தான் சைன் போட்டேன், அது செல்லுபடி ஆகாது, யாவ எங்க ஃபேமிலி ஒருத்தவன் தான் அப்படின்னு இவன் சொல்ல, என்னையே ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு இந்த ஃபாக் வந்து செம கோவப்படுறான். இல்ல மிஸ்டர் ஃபாக், வேற வழியே இல்லாம தான் நானே சைன் போட்டேன் டிவைஸ் பேப்பர்ல, இப்போ கோஆப்ரேஷன் முக்கியம் இல்லையா, சாரி அப்படின்னு இவன் சொல்ல, அவன் செமைய கடுப்பாகிட்டான். இங்க ஹீனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஹீரோவை அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சாதான் இவங்க பணக்காராக முடியுமா, ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, போய் சைன் போடுன்னு. நம்ம ஹீரோ வச்சு செய்யறான், எனக்கு காஃபி வேணும், அதுவும் ஹீனோட அப்பா தான் சர்வ் பண்ணணும், அப்பதான் நான் சைன் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கெல்லாம் கடுப்பாகிட்டு அவரு ஹீனிக்கிட்ட அவன் இப்படி பண்றான் அப்படி சொல்லி கேட்டா, பின்ன முன்னாடி அவனே சொன்னான் கெஞ்சி கேட்பீங்கன்னு, அதே மாதிரியே நடக்குது, போய் கெஞ்சி கேளுங்க, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணா கெஞ்சி கேளுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட. அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால ஹீரோக்கு காப்பிலாம் கொடுத்துட்டு சைன் போட சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பானா, அதுக்கப்புறம் கடைசியில் சைன் போட்டுருவான். அவரும் இவனுக்கு ஒர்க்கை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது, வேணா என் பையன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் தேவையில்லை, நான் ப்ரோ கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ நாளைக்கு பிக்கப் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடாரு. ஹீனி இருக்கால ஹீரோ கிட்ட பாசாம பேசிட்டு அவன்கிட்ட கொஞ்சிட்டு இருப்பாளா. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஃபாக் வந்து செம கடுப்பாகிட்டு அவனும் அங்கிருந்து போயிடறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோவை வந்து பெண் இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த ஃபேமிலியுமே ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி தான், ஹயாஸ் ஃபேமிலி சொல்லுவாங்க. இவன் நேம் வந்து ஹயாஸ். ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் போல. ஆனா இவனுக்கு ஹீரோவெல்லாம் பிடிக்கவே இல்லை. அவன் கூட போய் எதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கா, அவன் முட்டாள், நானும் ஒத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டே அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு பெண் வந்து எவ்வளோ தூரம் எடுத்து சொல்றான். பட் இவன் வந்து ஹீரோவை மட்டமாவே பேசுறானா. பெண்ணுக்கெல்லாம் செம கடுப்பாகிட்டு நான் தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அதை வேண்டான்னு சொல்ல உனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது அப்படியே சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூப்பிட்டு போக பார்ப்பானா. இவன் உடனே இந்த குப்பையெல்லாம் யார் எடுத்துட்டு போவா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல, அதை கொண்டால வச்சிருக்கான். அதுக்கு தான் இவன் ஓவரா பேசுறான். என்னோட காஸ்ட்லியான ஸ்டோன் இருக்கு, அதே டேபிள்ல இந்த குப்பையெல்லாம் இருக்க தகுதியே கிடையாது, பேசாம எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். டே நீ ஓவரா தான் பேசுறாடா அப்படின்னு பெண் வந்து சொல்வான். ஹீரோ டக்குன்னு அந்த ஸ்டோன் வந்து ஃபேக்கு அப்படி சொல்லிட்ட அவன் நம்பவே மாட்டுக்கான். நீ நம்பலையா, வேணா கட் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஆமா கட் பண்ணி பாரு, ஹீரோ சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ண போறா அப்படி சொல்லி பெண் கேட்பான். நான் சாரி கேட்குறேன். வெறும் சாரி மட்டுமா, பின்ன நாய் மாதிரி கொலைக்க சொல்றியா, அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம், நீ ஒர்க் பண்ணுற இல்லையா அதில் ப்ராஃபிட்லாம் வரும் அப்படி தானே, ஸோ அந்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஹீரோக்கு கொடுத்துணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரி அப்படி சொல்லிட்டு வெட்ட சொல்ல, அது நிஜமாவே ஃபேக்கான ஸ்டோன் தான் போல. பட் இருந்தாலும் இவன் நான் ப்ராஃபிட்லாம் கொடுக்க மாட்டேன், அவனால் உண்மையான கல்லை கண்டுபிடிக்க தெரிஞ்சா மட்டும்தான் என்னோட ப்ராஃபிட்டை கொடுப்பேன் அப்படி சொல்லும் போது பெண்ணுக்கெல்லாம் செம கோவம் வருது. பட் ஹீரோ சரி அப்படி சொல்லிட்டு வெளியே போய் அவனோட மந்திர சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஸ்டோனை கொண்டு வரான். அதுவும் ரொம்ப ரேரான ஸ்டோனாமா. அதை இவங்கிட்டையும் சொல்ல, வெட்டி பார்க்க சொல்ல கிரீன் கலர்ல வெளிச்சம் வருது. அப்பதான் அவனே நம்புறான் இது ரேரான ஸ்டோனுன்னு. உடனே நம்ம ஹீரோ கிட்ட சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு என்னோட ப்ராஃபிட் எல்லாத்தையும் உங்ககிட்டே தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நாளைக்கு வந்து ஒரு மீட்டிங் போகுதாமா, அதாவது ரேரான திங்ஸை கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா பண்டைய காலத்து பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப ரேரான திங்ஸ் அப்படி தானே. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் ஃபேக்கா ஒரிஜினலா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த விஷயம் இந்த ஃபாக்குக்குமே தெரிய வருது. அது எப்படி அந்த முட்டாளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் அவனை ஒழிச்சுக்கிட்டணும், அவன் காலை நல்லா அடித்து உடைச்சி விடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா அவள் தான் ஹயாஸ் வீட்டுக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போகிறா. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட என்ன பாரு, அங்கே போய் எந்த ப்ராப்ளம் பண்ணக்கூடாது ஓகேவா, என் கூட தான் இருக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு போகிறா. அவனும் ஓகேங்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வரும்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த ஃபாக் அனுப்புன ரவுடி கும்பல் வந்துடுது. இவங்க ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் போல. இந்த கேங்ஸ்டரோட ஹெட்னு பார்த்தீங்கன்னா இவே தான். இவனை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அடிக்கடி வருவான். இப்போ ஹீரோனையும் ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படி சொல்ல, எங்களே நீ மிரட்டுறியா அப்படின்னு அவன் வந்து ஹீனை தள்ளிவிடா. அவன் அப்படியே மயங்கிறா. ஹீரோக்கெல்லாம் செம டென்ஷன் ஆகிட்டு இந்த ரவுடி பசங்களும் நம்ம ஹீரோவை அடிக்க வர கரெக்டாக இந்த சமயத்தில் அந்த பிளேஸுக்கு ஒரு 3 பேர் வராங்க. இதில் இவளுடைய நேம் வந்து ஆம்பரு, அதாவது ஹயாஸோட சிஸ்டர். இவங்க ஃபேமிலி பெரிய பணக்கார ஃபேமிலியா, அதனால இந்த ரவுடி பசங்க வந்து இவங்களை கண்டு பயப்படுறாங்க. ஆம்பரா சொல்றா ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. அவனும் மன்னிப்பு கேட்கறான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்னு அங்க இரும்பு ராடு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவன் காலையே உடைச்சிக்கிறான். பயங்கரமா அடிச்சுக்கிறான்னா அவன் கால் உடைஞ்சிட்டு, உங்க ஒய்ஃபை ஹர்ட் பண்ணதுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் சாரி அப்படி சொல்ல ஹீரோவும் அவங்கள போக விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீனிக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்றான், அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்றான். இதெல்லாம் இந்த பொண்ணு வியந்து பாக்குறா. என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ இந்த பொண்ணை தான் காப்பாத்திருக்கிறான், அது நீ தானே அப்படின்னு அந்த பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்ல ஹீரோக்கும் ஞாபகம் வந்துடுது. பட் அந்த டைம்ல ஹீனி முழிக்கவும் இவன் முட்டாள் மாதிரியே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்க தான் நம்மளை சேவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கண்ணை காட்டவும் அவளும் ஆமா நான் தான் ஹயாஸோட சிஸ்டரு, அவன் கொஞ்சம் பிஸி அதான் நான் பிக்கப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துடுறா. அங்க ஆம்பரோட அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஜேடு பாட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ரேரான திங்ஸ் போல. ஸோ அதனால வாங்கிட்டு இருக்காங்க. எப்போதும் அவங்க ஃப்ரெண்டு தான் இவங்க கிட்ட விற்பாங்க போல.
ஸோ அதனால இதை நம்பிக்கையோட வாங்குறாங்களா. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இது ஃபேக்குன்னு சொல்ல இந்த ஆளுக்கும் செம கடுப்பாகிட்டு நம்ம ஹீரோ போட்டு திட்டுறாரு. ஹீரோனி தான் இல்லை அவன் ஜோக் பண்ணுறான், நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கிடாதுங்க அப்படி சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ அடங்க மாட்டேக்கான், இது ஃபேக்கு வேணா செக் பண்ணி பாருங்க அப்படி சொல்லும்போது இவரெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. ஆம்பர் சொல்கிறா, அப்பா நம்ம செக் பண்ணி பார்ப்போன்னு. உடனே அந்த ஆளை பார்த்தீங்கன்னா, நானும் உங்கள் அப்பாவும் பழைய காலத்துலேருந்து ஃப்ரெண்டு, நீ ஏமலே டவுட் படுறியா அப்படி சொல்லும்போது, நான் டவுட்லாம் பண்ணல, செக் பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது அப்படி சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தாச்சு, நிஜமாவே அது ஃபேக் தான் போல. உடனே அவர் சாரி கேட்க இங்க ஆம்பரோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போல, அவங்க அப்படியே மயங்கிறாங்க. நம்ம ஹீரோனி தான் செக் பண்ணி பார்க்குறா, அவர் ரொம்ப சீரியஸாக கிடக்குறாரு போல, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாதான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே இந்த ஆள் வந்து நம்ம ஹீரோ மேலே பழி போடுறாரு. ஹீரோ தான் இதுக்கு காரணம்னு ஆம்பர் வந்து இவங்களை பிடிக்க சொல்லிடுறா. ஏன்னா இவர் மேலே தான் தப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதனால இவரை பிடிக்க சொல்லிடுறா. அந்த டைமில் மிஸ்டர் பென்னுக்கு ஒரு டாக்டர் பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்கள ஹயாஸ் கூப்பிட்டு வரான். அவங்க ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோவே இங்கே இருக்காரு, நானும் தேவையில்லையே அப்படிங்கிறாரு. யாவுக்கும் மெடிக்கல் ஸ்கில்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம ஹினி சொல்கிறா. அதுக்கப்புறம் இவர் ஒரு சூப்பு மட்டும் வச்சு கொடுக்குறாரு போல. அந்த டைமில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி அவரை சேவ் பண்ணிடுறான். அவரும் முழிச்சிட்டாரு. இந்த ஆளுக்கு நம்ப முடியல, ஒரு சூப்பு குடிச்சோன்னே எந்திரிச்சிட்டானா அப்படின்னு. நம்ம ஹீரோ தான் அந்த சூப்பே கொடுக்க சொல்லியிருப்பான். இப்போ இவரும் சாரி கேட்பாரா ஆம்பரோட அப்பா கிட்ட, அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு இல்லையா, அதனால இவரை பாடி கார்ட்ஸ்ட சொல்லி பிடிச்சு கூப்பிட்டு போக சொல்லிடுறாரு. தென் நம்ம ஹீரோ கிட்ட தான் ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்பர் இருக்கால, அவ வந்து ஹீரோ கிட்ட உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு என்னோட மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். மாஸ்டரா அப்படின்னு இவங்க கொஞ்சம் குழம்பு போய் நிற்காங்க. அப்போ ஹீரோனியும் யாவ சொல்கிறதெல்லாம் பெருசாக கண்டுக்கிடாதீங்க, அவன் எப்போதும் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வீட்டிலேருந்து தான் கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் நானும் யாவும் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும். அங்கே ஹீனோட அண்ணா வந்திருக்காங்க. அவங்கள பார்க்க தான் நம்ம ஹினியை வர சொல்லியிருப்பாங்களா. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஹினி மேலே பொறாம புத்தி உண்டு. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோனி தான் இவங்க கம்பெனியோட சிஓவாக இருப்பாளா. ஸோ அந்த சிஓ பொறுப்பு வந்து தனக்கு தான் வரணும், அவகிட்டலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொறாமை பற்றி உண்டு. அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக ஒரு இடத்த வாங்கி போட்டிருப்பாங்க. பட் அந்த இடத்த ரவுடி கும்பல் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்ட தொடங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹினியும் சொல்கிறா, அந்த இடத்த தான் ரவுடி கும்பல் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்களே, அதெல்லாம் டேஞ்சர், அவங்கக்கிட்ட எப்படி பேச அப்படி சொல்லும்போது, உன்னால் முடியலன்னா இந்த சிஓ பதவியை என்கிட்ட தந்துரு, நான் எல்லாத்தையும் கேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹினிக்கு புரியுது அவருக்கு இந்த சிஓ பதவி மேலே கண்ணுன்னு. அதனால சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே அந்த ரவுடி கும்பல் கிட்டவே பேசி பார்க்குறாங்க, இந்த இடத்த விட்டு நீங்கள் நவுண்டு போனால் நல்லா இருக்கும்னு சாஃப்டாக தான் பேசி பார்க்குறாங்க. பட் அந்த ரவுடி கும்பலில் இவன் இருக்கான்ல, அவன் தான் ஓவராக திமுறாக பேசுகிறான். நாங்களாம் நவள முடியாது, வேணா 10 மில்லியன் தாங்க, அப்போ வேணா நவுண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அது மட்டும் இல்லை, நம்ம ஹினிக்கிட்ட கொஞ்சம் பேடாகவே பேசுகிறான். நீ என் கூட நைட்டு ஸ்டே பண்ணு அப்படிலாம் பேசுகிறான்னா ஹீரோக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நான் இவர் கூட விளையாட போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவனை செமையாக அடிச்சு விட்டுறான். இவனுக்கா செம வலிக்குது, பார்க்க தான் முட்டாள் மாதிரி இருக்கான், ஆனால் பயங்கர பலசரியாக இருக்கானே அப்படின்னு. நீ என்னையே அடிச்சிட்டாலா, என் அண்ணா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அண்ணாக்கு தான் கால் பண்ணி வர சொல்கிறான். அவங்க அண்ணாவும் வந்துடுறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, நேற்று நைட்டு நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த கேங்கோட ஹெட்டு தான். ஸோ அவரும் வராரு. அவர்கிட்ட போய் இவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், அண்ணா இந்த முட்டாள் தான் என்ன அடிச்சிட்டான், நீ அவனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடு இந்த முட்டாளுக்கு அப்படின்னு மூச்சுக்கு முன்னாடி தடவை முட்டாள் சொல்லவும் இவரே செம டென்ஷன் ஆகிட்டாரு. ஏன் யாரை பற்றி முட்டாள் சொல்கிறா, அவரெல்லாம் முட்டாள் கிடையாது அப்படின்னு இவனையே அடிச்சிடாரு. அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினி கிட்ட, நாங்கள் இந்த இடத்த விட நவுண்டுறோம், அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலுமே நாங்கள் பார்க்குறோம், இந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு நாங்களுமே ஹெல்ப் பண்ணுறோம், எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுகிறாங்களா. ஹீரோயினிக்கெலாம் செம ஷாக்கு தான். அது மட்டும் இல்லை, இந்த வேலை வந்து சிம்பிளாக முடிஞ்சிட்டு இல்லையா, அதனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அண்ட் இந்த விஷயம் அண்ணாக்குமே தெரிய வருதா, இவ இதை சால்வ் பண்ணிட்டாளா அப்படின்னு அவருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்புறம் அந்த ஃபேக்ட்ரிலாம் கெட்டி முடிச்சாச்சு போல். இன்றைக்கி தான் ஓப்பன் டே. அங்கே நிறைய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹினோட அம்மா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட்டை தான் வாங்கி வைக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹினோட பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹினிக்கிட்ட வம்பு இழுக்கிறான், நீ எந்த கிஃப்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணலையான்னு. அதுக்கு ஹீரோவோ
நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோமே அப்படி சொல்ல, எது அந்த முட்டாய் தானே, அதை குப்பையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்னு அக்கால பேசிட்டு, நான் என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் தெரியுமா அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை தான் காட்டுறான். அது ரொம்ப ஃபேமஸான ரேரான பெயிண்டிங்காம்மா. சுற்றி இருக்கிறவங்களாம் இதை பார்த்துட்டு இவனை பெருமையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ மட்டும் இது ஃபேக்கு, இதே மாதிரி நான் ஹையாஸ் வீட்டில் பார்த்தேன் அப்படி சொல்ல, இவன் இல்லை இதுதான் ஒரிஜினல் அப்படி சொல்வான். அப்படியே மாற்றி மாற்றி வாக்குவாதம் வர ஒரு கட்டத்தில் இந்த முட்டாள் இங்கே இருந்தால் மற்றவங்க மூட பாலாக்கிறோம் அப்படி சொல்லி அவனை பிடிச்சி வெளியே தூக்கி போட வர, இந்த சமயத்தில் கரெக்டாக இந்த கேங்ஸ்டர் வந்துடுறான். அவன் யாரை தூக்கி வெளியே போட போறீங்க அப்படின்னு ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசவும் இவங்களுக்குலாம் செம ஷாக்கு. இந்த முட்டாள் இந்த பெயிண்டிங்கை ஃபேக்னு சொல்கிறான் அப்படி இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா அது ஃபேக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்டு மறுபடியும் முட்டாள்னு கூப்பிட வேலையை வச்சுக்கிடாத அப்படின்னு மிரட்டிட்டு அவர் அங்கே போய் உட்காருவாரு. ஆக்சுவலி அவருமே நிறைய பணத்தை கிஃப்டாக கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து ஹயாஸ் ஃபேமிலி, அதாங்க ஆம்பரும் அவங்க அப்பாவுமே வராங்க. அவங்களுமே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்கை தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க நேம் வந்து சென்னினே வச்சு கூடலாம். அவங்க கொண்டு வந்து அதே பெயிண்டிங் தான். நான் சொன்னேன்ல, யாரும் நம்பவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ எது ஃபேக்கு எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதில் சென் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த பெயிண்டிங் தான் ஃபேக்குன்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ கிண்டல் பண்ண, நீ பேசாத முட்டாளே, நீ எந்த கிஃப்ட்டும் கொண்டு வரல அப்படி சொல்லுவானா. யார் சொன்னா? நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு கேண்டியை எடுத்து காட்டுறான். இதை தின்னா எப்பேற்பட்ட நோயினாலும் குணப்படுத்திடும் அப்படி சொல்லி இன்னைக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்பாவுக்கு ஒன்று கொடுக்குறான். அப்பா திங்காதீங்க, சிஸ்டர் வந்து உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்னு பிரதர்ஸ் எல்லாருமே திங்க விடாம தடுத்துட்டு இருக்கானுவன். அப்பா நீங்கள் நம்பலையா, நானே திங்குறேன் அப்படின்னு ஹினி திம்பாலா ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்றும் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே தான் இவரும் சாப்பிட்றாரு. இதை சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒரு புத்துணர்ச்சி அண்ட் ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரி இருக்கான். உடனே ஹினியை புகுந்து தள்ளிட்டு அந்த ஃபேக்ட்ரியை பார்த்துக்கிற பொறுப்பு நம்ம ஹினிக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு இந்த சென்னிக்கிட்ட, நீ தான் இன்னைக்கு ரொம்ப மோசமாகவே நடந்துக்கிட்டா, ஸோ நீ இந்த கம்பெனி விட்டு வேலைக்கிறு அப்படின்னு சொல்ல, அப்பா இப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன், நீ டாக்கோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கை வரவழைச்சி இவனை ஓட ஓட கடிக்க வச்சிடான் நம்ம ஹீரோ. இப்போ ஒரு வழியாக அந்த ஓப்பன் டையும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிட்டா. பட் இந்த சென்னு தான் நாய்க்கிட்ட பயங்கரமாக கடி வாங்கியிருக்கான் போல, செம கடுப்பாக இருக்கான். இந்த சமயத்தில் இவனுக்கு ஃபாக் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்ணி இவனை உஸ்பத்தி விடுற மாதிரி பேசுகிறான். ஹீனோட பிஸ்னஸை டவுன் ஆக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன ஐடியா அப்படின்னா, நம்ம ஹீனோட ப்ராடக்ட்டை சாப்பிட்டு தான் ஒருத்தங்க செத்து போயிட்டாங்கன்னு வெளியே நின்று ஆக்டிங் போட சொல்லியிருக்கான், ஃபேக்ட்ரிக்கு வெளியே நின்று. ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் பேர் ஆக்டிங் போடுறாங்க, உங்கள் ப்ராடக்ட்டை சாப்பிட்டு தான் என் அண்ணன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஆக்டிங் போடுறாங்க. அப்போ இந்த பொண்ணை கேட்குது, நீங்க இந்த மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவீங்களா, இப்படி யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொன்னுட்டீங்களே அப்படி அந்த பொண்ணு கேட்கும்போது ஹினி சொல்றா, என்னோட ப்ராடக்ட் எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேக்காங்க. இந்த சமயத்தில் அப்பாவும் சென்னுமே வராங்களா. இந்த சென்னை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியை தான் ப்ளேம் பண்ணுற மாதிரி பேசுகிறான். நம்ம ஹீரோக்கு தெரியுது இவன் தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான்னு, அதனால நான் இவன் கூட விளையாட போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை நீ இவங்க கூடலாம் விளையாடக்கூடாது, இந்த ப்ராப்ளத்தை முடிச்ச பிறகு நானே உன் கூட விளையாடுறேன் அப்படின்னு நம்ம ஹினி சொல்லும்போது, இல்லை எனக்கு இவன் கூட தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்த மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவர் மேலே மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி எந்திக்க வச்சிருவான். ஆக்சுவலி அவங்க நடிச்சிட்டு தானே இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி என் அண்ணன் உயிரோட தான் இருக்காரு அப்படி சொல்லி நைஸாக கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ விட மாட்டேக்கான். ஹீரோனியும் அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் உங்களை விட்டுருவோமா, சொல்லுங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதை யார் பண்ண சொன்னா அப்படின்னு நம்ம ஹினி கேட்பா. போலீஸ்கிட்டலாம் கால் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டி கேட்குறா. இங்கே சென்னுக்கலாம் தான் மாட்டிடக்கூடாது இல்லையா, அதனால ஏதோ சொல்லி பேசி அவங்கள அனுப்பி வைக்கிறான். பட் அந்த டைமில் ஆம்பர் வந்துடுறாளா, அவன் மிரட்டி கேட்கவும் இவங்க உண்மையெல்லாம் கக்கிறாங்க. இந்த சென் தான் பண்ண சொன்னானு. அப்புறம் என்ன, அவனோட சுயரூபம் தெரிஞ்சுட்டா, நம்மளாம் ஒரே ஃபேமிலி தானே, எதுக்கு இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்டா, எல்லாமே உனக்கு தான் கிடைக்குது எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, இதில் இந்த இடியட் வேற பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருவான். இந்த டைமில் ஹீரோனுக்கும் ஹீரோ அப்பாவுக்கும் கால் வருது. என்ன அப்படின்னா, இவங்க கம்பெனி வந்து பேங்க்ரட் ஆகிற நிலைமையில இருக்காமா. அந்த ஃபாக்கு தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். அது இந்த அண்ணாக்காரனுக்கும் தெரியும். அதனால அப்பா வந்து இவனை நல்லா போட்டு திட்டுவார், அடிப்பார். பட் அவன் வந்து எனக்கு என்ன அப்படின்னு எதுவும் கண்டுக்காம அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த ஃபாக் இருக்கான் இல்லையா, நேராக ஹீனி வீட்டுக்கு தான் வரான். அங்கே வந்து உங்கள் ஃபேமிலி தான் பேங்க்ரட் ஆக போகுது, ஸோ பேங்க்ரட் ஆகாமல் இருக்குன்னா என் கூட நைட்டு நீ ஸ்டே பண்ண வரணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோ சும்மா இருப்பானா, அவனை போட்டு அடிச்சுட்டு என் ஒய்ஃபை நீ புலி பண்ணுறியா, அவளை ப்ரொடெக்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான்.
சொல்கிறான். அப்போ ஆம்பரோ அவங்க ஃபேமிலி தான் பேங்க்ரட் ஆகாது, நான் 10 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, என்கிட்டவே கொஸ்டின் கேட்க உனக்கு தைரியம் வந்துட்டா பேசாமல் ஓடிரு அப்படின்னு மிரட்டா அவனுமே அங்கேருந்து போயிடறான். ஏன்னா இவனை விட அவள் பெரிய பணக்கார ஃபேமிலி தான். ஸோ அதனால பயந்து போயிடறான். அப்போவோ ஆம்பர் கிட்ட தேங்க்ஸ் சொல்வார். நான் என்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய், நீ முட்டாள் கிடையாதுன்னு தெரியும், நடிச்சதெல்லாம் காணோம் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா, ஹீரோ ஆல்ரெடி அவங்க மாஸ்டர் பற்றி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான், அதை பற்றி தான் பேசுகிறா. எங்கள் அப்பாவுக்கு உங்கள் மாஸ்டர் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட தான் கூப்பிட்டு போகிறா. அவங்க அப்பாவோ, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்தேன், உங்கள் மாஸ்டர் வந்து எப்பயாவது ஒருக்கா மில்லர் ஃபேமிலிக்கு வந்துட்டு போவார். இப்போ அங்கே ஏழை விடுற பார்ட்டி தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு உங்கள் மாஸ்டர் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு அந்த ஃபேமிலி நேம் கேட்கும்போது ஃபேமிலியராக தோணுது. இப்போ இவங்க 2 பேருமே அந்த ஏழை விடுற பிளேஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே இவே தான் மிஸ்டர் மில்லரோட பையன். அவன் நேம் வந்து லீ. இவனோட அப்பா தான் இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார், அதாவது மில்லர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலி இங்கே ஏழை விடுறாங்க இல்லையா, அது என்னது ஏழை விடுறாங்கன்னா, ஃபாக் இருக்கான் இல்லையா, அவன் ஃபேமிலி வந்து பேங்க்ரட் ஆகிட்டாமா, அதோட சொத்து பத்தை தான் ஏழை விட போகிறாங்களாமா. இந்த விஷயத்த ஆம்பர் கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹாயின் கை கொடுக்க போகிறான், இவன் கண்டுக்கிட்டே மாட்டுக்கான். நம்ம ஹீரோவை கொஞ்சம் மட்டமாகவே பேசுகிறான்னா ஹீரோலாம் கடுப்பாகிட்டு இவன் என்ன அடிச்சிருவான். அவனும் ரிட்டன் அடிக்க வர ஆம்பர் வந்து தடுத்துருவா. தடுத்து நல்லாவே திட்டி விடுவாளா. அவன் நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அதுவே இந்த பக்கம், அதாவது ஹீனோட ஃபேமிலிக்குமே அந்த ஏழை விட நியூஸ் வந்து தெரிய வருது. இதனால் ஹீனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அப்பா சொல்கிறாங்க, அந்த சொத்து நமக்கு கிடைச்சா இன்னுமே நம்ம பெரிய லெவலுக்கு வரலாம் அப்படி சொல்லிட்டு, அந்த சொத்தை யார் வாங்கிட்டு வாரீங்களோ அவங்க தான் இனிமே நம்ம வீட்டோட ஹெட்டு அப்படி சொல்லிட. ஹீரோனியும் நம்ம ஹெட்டாக இருந்தால் தான் ஹீரோக்கு ஒன்றும் ஆகாது, அவனை சேவ் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு போகிறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன், நீ வீட்லேயே சமத்தம் இருக்கணும் சரியா, எங்கேயும் போயிடக்கூடாது அப்படி சொல்லும்போது, என்னை விட்டு நீ தனியாவா போகிறா, தனியாவா விளையாட போகிறா, நானும் வருவேன் அப்படின்னு அடம்பிடிக்க, இல்லை நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுவேன் வீட்டுக்கு, அப்போ 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இவ வச்சிருவாளா. இப்போ ஹீரோவும் அதே பிளேஸில் இருக்கிறதால ஹினி தேடி தான் போகிறான். இங்கே இவனை பார்த்தீங்கன்னா, இந்த லீயை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கிட்டவே கொஞ்சம் பேடாக நடந்துக்கிற பார்க்குறான். உனக்கு ஃபாக் ஃபேமிலியோட சொத்து வேணும் அப்படின்னா என் கூட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண வர, ஊடையில் நம்ம ஹீரோ வந்து நிற்பானாமா. அதை கவனிக்காம இவன் ஹக் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறான், டே நீனா அப்படின்னா அதுலேயே வாக்குவாதம் வருது. ஹீனி இருக்கால, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்ட. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் இவன் கூட விளையாட போகிறேனே அப்படி சொல்லிட்டு இவனை பிடிச்சி அவன் வாய்க்குள்ள ஏதோ போட்டு விட்டுறானா. அதை தின்னது தான் அவனுக்கு நிற்காம போகுது. அடுத்த செகண்டே டாய்லெட்டுக்கு ஓடிறான். ஐயோ இவன் வேற ரிவெஞ்ச் எடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஹீரோ நீ போய் பாரு அவருக்கு என்னாச்சுன்னு, அது பசங்க பாத்ரூம்லாம் நான்லாம் வரக்கூடாது, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிவிட, அவனும் போய் பார்த்துட்டு வந்து, டார்லிங் அவன் அதிலே தூங்கிட்டான் அப்படின்னு சொல்ல, மற்ற எல்லாரும் அவனை அங்கே போய் பார்த்துட்டு அவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு போல. உடனே டாக்டர் வர சொல்லிடுறாங்க. இப்போ அவன் ஓகே தான், பட் ஹீனி குடும்பத்துக்கு மட்டும் அந்த ஃபாக்ஸ் சொத்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து என்னோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவன்கிட்ட பேச வந்திருக்கான். அதுவும் ஒரு டீலை போடுறான். என்னன்னா, அந்த ஃபாக்கோட சொத்து வந்து அவனுக்கு கொடுக்கணுமா. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஹீரோனியை இவன் கூட நைட்டு ஸ்பெண்ட் பண்ண அனுப்புறானா. இந்த டீல் இவனுக்கு பிடிச்சதால ஓகே சொல்லிட்டு, அந்த ஹீரோவை மட்டும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு என்ன பேசிட்டு வருவாங்களா. அப்போ கீழே ஒருத்தவங்க நெஞ்சு வரையில் கிடப்பாரு. ஹீரோ அவரை சேவ் பண்ணுறதுக்காக, நான் டாக்டர் பேஷண்ட் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பெண் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே நெஞ்சலி குத்திடுறான். குத்திட்டு அவனோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணுறான். பட் அது ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா, அவள் பதறி போகிறா. நீ அவரை கொன்னானா ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ண போக அவரே முழிச்சிடாரு. சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலையாக வந்திருப்பீங்க, ஸோ நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு இவர் அந்த ஏழை நடக்கிற பிளேஸ்க்கு தான் போகணும்னு நினைக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோ ஹினி வந்திருப்பாங்களா, அவங்களே பாடி கார்ட்ஸ் வந்து விட மாட்டுக்காங்க. நம்ம ஹினியை மட்டும் விட்டுறாங்க, ஹீரோவை விட மாட்டுக்காங்க. அந்த லீ தான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான் ஹீரோ மட்டும் உள்ள விட்டுறாதுங்கன்னு. அதான் இந்த பாடி கார்டு விட மாட்டுக்கான். பத்தாதுக்கு நம்ம ஹீரோ போட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறானா.
தான் நம்ம ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகிட்டு நான் இவர் கூட விளையாட போறேன் அப்படி சொல்லிட்டு இவனை செமையா அடிப்பான். பட் இருந்தாலும் ஹீரோ மட்டும் உள்ளே அனுப்ப மாட்டுக்கான். இந்த சமயத்துல ஹீரோ ஒருத்தரை காப்பாத்திருப்பான் இல்லையா, அவர் வராரு. அவர் தான் மிஸ்டர் மில்லரு, இந்த பிளேஸோட பிரசிடென்ட் அவர் தான். இந்த பாடி கார்ட்ஸ் இருக்கால ஹீரோ முட்டாள் முட்டாள்னு ஒரே சொல்லிட்டு இருக்கவும் யாரை பார்த்து முட்டாள் சொல்ற அப்படின்னு இவர் அவனை செமையா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு இவங்கள உள்ளே விடு, என்னோட லைஃப் சேவியரே இவங்க தான் அப்படின்னு சொல்ல எங் மாஸ்டர் தான் விடக்கூடாதுன்னு சொன்னாரு. அவன் கிடக்கான், அவன் ஒரு முட்டாள். சாரி, என் பையன் லூஸ் மாதிரி ஏதாட்டும் பண்ணிட்டு இருப்பான், நீங்க அதை பெருசாக எடுத்துக்கிடாதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோகினியும் உள்ள அனுப்பி வைக்கிறாரு. உள்ள ஹீனோட அண்ணாவும் அந்த லீயும் சேர்ந்துட்டு யார் இந்த முட்டாள உள்ள விட்டீங்க, நான் அதை விடக்கூடாது சொன்னேன் இல்லையா அப்படின்னு பாடி கார்ட்ஸ்கிட்ட கத்திட்டு இருக்க. உங்க அப்பா தான் சொன்னாங்க அவங்களுடைய லைஃப் சேவியராமா, ஸோ அவர் தான் உள்ள விட சொன்னாரு அப்படி சொல்லும் போது இவன் அதை நம்பவே மாட்டுக்கான். நீ சீக்கிரமா இவனை வெளியே அனுப்பு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டும் போது இந்த சமயத்துல கரெக்டா ஹயாஸ் ஃபேமிலி வந்துடுது. அதாவது ஆம்பரும் அவங்க அப்பாவுமே வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோகினியும் உள்ளே கூப்பிட்டு போக இவங்களால எதுவும் பேச முடியல. ஸோ அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க. உள்ளே இந்த அண்ணாக்காரன் இருக்கான்ல, நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ எப்போதும் போல் ஒரு சாக்லேட்டை எடுத்து காட்டி அந்த திங்ஸை விட இதுதான் ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிண்டல் தான் பண்ணுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த சொத்தெல்லாம் பிரதருக்கு தான் அப்படின்னு ஏழை விட போக கரெக்டாக மில்லர் வந்துடுறாரு. வந்து அந்த முட்டை இருக்குல்ல அதை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு அந்த சொத்து எல்லாம் ஹீரோகினிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரா. இதெல்லாம் கேட்கும்போது லீக்கும் சரி அண்ணாக்காரனுக்கும் சரி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அண்ணால இடிஞ்சு போயிடாரு. லீயாலையும் அப்பா எடுத்த முடிவில் மறுப்பு தெரிவிக்க முடியல அந்த இடத்துல வச்சு. அதனால தனியாக கூப்பிட்டு பேசுகிறான். அப்பா எதுக்கு அந்த முட்டாளிக்கிறக்கு அந்த சொத்தெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு இவன் கேட்குறதுக்கு முட்டான்னு சொல்கிற வேலையை வச்சுக்கிடாத, அவர் என்னுடைய லைஃப் சேவியர் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ இவரை மீட் பண்ணி பேசுறதுக்காக இங்கே வந்துடுறான். என் பிள்ளையை மன்னிச்சுக்கிடுங்க, மன்னிப்பிக்கல்டா அப்படின்னு சொல்ல அவன் கேட்க மாட்டுக்கானா. உடனே ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அந்த பவரை பார்த்துட்டு ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிடாங்க இவங்க தான் மெல்லிங் செக்டரோட மாஸ்டர்னு. அதனால அப்பவோ நீண்டன் போட்டு மன்னிப்புக்கல்டா அப்படி சொல்லுவாங்களா. இவனும் மன்னிப்பு கேட்குறான். அதுக்கப்புறம் இவங்களாம் பேசிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் இருந்துச்சு இல்லையா, அதை பற்றியும் பேசுவாங்க. அது போக நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா இப்போ மெல்லிங் செக்டரோட மாஸ்டரா ரோரின்னு ஒருத்தன் இருக்கான் போல. கடந்த 5 வருஷமா அவன் தான் இருக்கான் போல. சொல்ல போனால் உண்மையான மாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவன் ஃபேக்கான மாஸ்டர், சும்மா நடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் கெட்ட சக்திலாம் நிறைய யூஸ் பண்ணுவானா, ரொம்ப அரகண்டா நடந்துக்குருவானா அப்படின்னு இவங்க வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோவோ சரி ஓகே இன்னும் 3 நாளையில் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லுவான். அவங்களும் சரி ஓகே சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஹீரோ கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான். அதான் ஹீரோட ஆர்டரை ஒபே பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த ரோரியை தான் காட்டுறாங்க. இவே தான் அந்த ரோரியும் ஃபாக்குமே பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீனி இருக்கால, அந்த சொத்தெல்லாம் வாங்கிட்டான்னு அவளை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா. இந்த சமயத்தில் ஃபாக் வாரான். அவை வந்து என் சொத்து போனதுக்கெலாம் நான் கவலைப்படலப்பா, ஏன்னா நான் இப்போ ரோரி ஃபேமிலியோட ஒரு மெம்பர் ஆகிட்டேன். ஸோ அதனால் இப்போ எனக்கு கவலையே இல்லை. அண்டு மெல்லிங் செக்டர் மாஸ்டர் வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அங்கவும் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பானா. எது மெல்லிங் செக்டரோட மாஸ்டரா? இந்த உலகத்திலே அந்த செக்டர் தான் ரொம்ப பெஸ்ட்டு, அவங்க கூட டைப் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான் அப்படின்னு பிரதர்ஸ்லாம் சொல்ல இவனை பார்த்தீங்கன்னா உங்களையும் அந்த பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஹீனி வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாதுங்கிறா நம்ம ஹீனி. அப்படின்னா சரி ஓகே பொறுமையாக பேசிட்டு இருந்தாலும் வேலைக்காகாது, ஆக்ஷனில் இறங்கினா தான் கரெக்டாக அப்படின்னு அவங்க ஃபேமிலியை பிடிச்சி வச்சு இவன் மிரட்டிட்டு இருக்கான். நீ ஒத்துக்கலன்னா உன் ஃபேமிலி உன் வீணா போன இடியட் ஹஸ்பண்ட் அவங்க எல்லாத்தையும் கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்ட ஹீரோனியும் ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒத்துக்கிறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நம்ம டிவைஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல ஹீரோக்கே சமஷாக்கு நேராக வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே ஹீனி ஆல்ரெடி டிவைஸ் பேப்பரில் சைன்லாம் போட்டு வச்சிருக்கா போல. அதை பார்த்துட்டு ஹீரோ அதை கிழிச்சு போட்டுறான். கிழிச்சு போட்டுட்டு நம்ம விளையாட போகலாம் அப்படி சொல்ல ஹீனி இந்த தடவை சீரியஸாக இருக்கா போல. நம்ம கூட ஹீரோ இருந்தால் அவன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு, நீ போ அவ்வளோதான் நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற உறவு எல்லாமே முடிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ மனசு அடைஞ்சிடான். இப்போ இதுதான் சாக்குன்னு ஹீனோட பிரதர்ஸ்லாம் ஹீரோவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இதனால செம கடுப்பாகிட்டு ஹீரோ சரக்கு அடிச்சிட்டு இருப்பானா. ஆம்பர் தான் கம்பெனி கொடுக்குறா. அப்போ கொஞ்சம் ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவே செம கடுப்பாக இருக்கான். அதனால அடிச்சு விட்டுருவானா. மறுபடியும் அவங்க அடிக்க வர ஆம்பர் தான் மிரட்டி விடுவா. அந்த ரவுடி பசங்களும் பயந்து ஓடிறானுவன்.
ஆம்பருக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு உண்டு போல. ஸோ அவள் என்னென்னமோ பேசி பார்க்குறா. பட் நம்ம ஹீரோ எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டுக்கான். அவன் மனசு ஃபுல்லாகவே ஹினி மட்டும் தான் இருக்கா. அட் த சேம் டைம் நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அவளுமே சோகத்தில் இருந்திருப்ப போல சரக்கடிக்க வந்திருக்கா. அதுவும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறா. அப்போன்னு பார்த்து ரவுடி பசங்க நம்ம ஹினிக்கிட்ட பிரச்சனை பண்ண இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம கடுப்பாகி அவங்கள போட்டு சாத்துறான். அவனுவெல்லாம் பயந்து ஓடிறான்வன். ஹீரனியும் யாவ் நீ தானே, நீ எதுக்கு என்கிட்ட வந்தா, என்னை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு போதையில் வளர்றா. நம்ம ஹீரோவை ரொம்ப குடிச்சிருக்கிறதால தனியாக விட்டுட்டு போக முடியாது இல்லையா, அதனால அவளுடைய வீட்டுக்கே கொண்டு ட்ராப் பண்ணிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீனியை மீட் பண்ண போவானா, பிரதர்ஸ்லாம் விட மாட்டுக்கான்வன். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இன்னைக்கு ஹீரோனிக்கும் அந்த ஃபாக்குக்குமே ஒரு ஹோட்டலில் வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு. இனிமேல் என் சிஸ்டருக்கு ஃபாக் தான் கரெக்டான ஜோடி. அது மட்டும் இல்லை, அவருக்கு மெல்லிங் செக்டரோட மாஸ்டரை தெரியும். அங்கே ஒரு பார்ட்டி வேற நடக்க போகுது இன்னும் 3 நாளில். அண்டு ஃப்யூச்சரில் எங்களையும் சிறப்பாக கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நான் தான் அந்த மெல்லிங் செக்டரோட மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டுக்கான்வன். கிண்டல் தான் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோ அந்த மெல்லிங் செக்டரோட இன்விடேஷன் கார்டுமே காட்டுறான். அது ஃபேக் தான் அப்படின்னு அந்த ஃபாக் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான் மில்லர் தான் தந்தாங்கன்னு. பட் நம்பவே மாட்டுக்கான்வன் யாருமே. ஹீரோனியும் யாவ் இங்கேருந்து போயிரு, என்னை விட்டு தள்ளியே இரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து ஹீரோட அசிஸ்டன்ட் பொண்ணு வாரா. இவன் நேம் வந்து மியா. ஹீரோட மாஸ்டர் தான் இந்த பொண்ணை அனுப்பி விட்டுருக்காராம். கூடவே மெல்லிங் செக்டரோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அவனோட பவர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை போல். ஸோ அதனால் ரெக்கவர் பண்ண ஒரு ரேரான காளான், இது வந்து 1000 வருஷம் இருக்கும் போல் இந்த காளானுக்கு. ஸோ அந்த காளானை கொடுத்து விட்டுருக்காங்க. அது போக மெல்லிங் செக்டர் மாஸ்டரோட டோக்கனை கொடுத்து விட்டுருக்காரு. இந்த டோக்கன் வச்சுக்கிட்டா தான் ஹீரோ தான் மாஸ்டர் அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் ஹீரோக்கு ரெஸ்பெக்டும் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த டோக்கனை கொடுத்து விட்டுருக்காரு. ஹீரோ சொல்கிறான் இப்போதைக்கு டைம் இல்லை, ஹீனோட என்கேஜ்மெண்ட்டை நான் நிப்பாட்ட போகணும், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போகிறேன், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போவானா. அந்த ஹோட்டலா அப்படின்னு இந்த பொண்ணு இருக்கால அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஹீரோ அங்கே தான் வராங்க, சிறப்பாக கவனிக்கணும் அப்படி சொல்கிறா. ஆக்சுவலி அந்த ஹோட்டலோட பாஸே ஹீரோ தான் போல. இப்போ அந்த ஹோட்டலுக்கு போகவும் அங்கே ஒரு பொண்ணு, இது ஹீனிக்கு தெரிஞ்ச பொண்ணு போல். அவள் ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறா அப்படி சொல்லி கேட்பா. என் ஒய்ஃபை எங்கேயாவது பார்த்தியா அப்படி சொல்லி கேட்பான். ஆமான்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு போவா. அங்கே ஹீனிலாம் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ போட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. என் முட்டாளே, என்னோட ஸ்லிப்பரை வந்து தொடச்சி விடு அப்பலாம் சொல்லி ரொம்ப மட்டமாக பேசுகிறா. நம்ம ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகிட்டு என்கிட்டவே போய் சொன்னியா அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். பட் இந்த பொண்ணு விட மாட்டுக்கா. நில்லு, இந்த ஒயினை குடிச்சாதான் போக முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்க. ஹீரோலாம் கடுப்பாகிட்டான். இவ தலைமையிலேயே ஊற்றி விட்டுட்டு அந்த ஹோட்டலோட மேனேஜருக்கு கால் பண்ணி இங்கே வர சொல்கிறான். அவங்களுமே வந்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த மியா பொண்ணு இருக்கால ஆல்ரெடி ஹீரோட ஃபோட்டோலாம் சென்ட் பண்ணியிருப்பா, இவர் தான் பாஸ்ன்னு. ஸோ வந்தவுடனே ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசவும் இந்த பொண்ணுக்கா நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே பயந்துட்டு ஹீரோனி எந்த ரூமில் இருக்கான்னு சொல்லிடுவா. சரி ஓகே, நீங்கள் இவங்க நல்லா கவனிச்சு விடுங்க அப்படின்னு அந்த மேனேஜர் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அந்த ஹோட்டல் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே இந்த ஃபாக் இருக்கான்ல, இன்னைக்கு 100 மில்லியன் டைமண்ட் நெக்லஸை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சீனை போட்டு தாக்குறான். அது கழுத்துல வேற போட வருவான. கரெக்டா ஹீரோ வந்துருவான். அவன் எப்போதும் போல புத்தி சரியில்லாத மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். அந்த நெக்லஸை எடுத்து உடைச்சு போட்டுட்டு ஹனி நான் உன் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஃபாக்லாம் செம டென்ஷன் ஆகிட்டான். இங்க சுத்தி இருக்கிறவங்களாம், அதாவது ஹீரோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நம்ம ஹீரோ போட்டு சமைய திட்டுறாங்க. இந்த ஃபாக்குமே நம்ம ஹீரோவை கொலை பண்ண போறான் அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட போக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கையில இருக்க ஒயினை இவன் வாய்க்குள்ளேயே ஊற்றி விட்டுறான். உடனே இவன் மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்ல அப்போ இந்த ஹோட்டலோட மேனேஜர் இருக்காங்கல்ல அந்த பொண்ணு வந்து இங்க என்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கவும் இந்த முட்டாளை வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு ஃபாக்ஸ் சொல்ல அப்படியானே இவனை பிடிச்சு வெளியே தூக்கி போட்டாச்சு. எதுக்கு அவரை தூக்கி போட்டீங்க, இந்த முட்டாளை தானே நாங்க தூக்கி போட சொன்னோம் அப்படின்னு சொல்வாரா. அவர் யான்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்ல வர ஹீரோ வேண்டான்னு சொல்லிட. அதனால இவங்களுமே அந்த உண்மையை சொல்லாம அவங்க இந்த ஹோட்டலோட விஐபி கஸ்டமர் அப்படின்னு சொல்ல இவங்களால நம்ப முடியல. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ ஹீரோ நல்லா திட்டிட்டு வலுக்கட்டாயமாக நம்ம ஹீனியை பிடிச்சு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபாக் இருக்கான்ல ரோரி கையாலேயே அடி வாங்குறான். ஒன்று கூட உருப்படியே பண்ண மாட்டியான்னு. அதனால கடுப்பாகிட்டு ஹீரோவை கொலை பண்ண ஆள் அனுப்புகிறான். அங்கே ஹீரோ வந்து அந்த ரேரான காளான் இருக்கு இல்லையா, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறான். அவனோட ஃபுல் சக்தியை ரெக்கவர் பண்ண
அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கவும் அந்த ஆட்கள்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வம்பிலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கான்ல, இப்போ அவனுக்கு ஃபுல் பவர் கிடைச்சிட்டு, அதனால அவனோட பவர் மூலமா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு நேராக இந்த ஃபாக்கை தான் வந்து மீட் பண்ணுறான். அவன் ஹீரோ பார்த்து பயந்துறான். அப்போ அவன் ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பான் போல ரோரி கிட்ட. அவன் ஹலோ ஹலோன்னு சொல்ல ஹீரோ அந்த ஃபாக்கை அடித்து மயக்கம் போட வச்சுட்டு இவன் வந்து ரோரி கிட்ட பேசுகிறான். ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃபாக் இருக்கான்ல, அவன் கண் முழிச்சிட்டு ரோரி கிட்ட போய் சாரி, இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க, நெக்ஸ்ட் டைம் நான் அவனை கொன்னுருவேன் அப்படி சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் நின்றுட்டு இல்லையா, இதான் அந்த பொண்ணுக்கு கொடு அப்படின்னு ஒரு டேப்லெட்டை கொடுக்குறான். இது என்னது அப்படி சொல்லி கேட்டா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, பேசாமல் போய் கொடு அப்படி சொல்லிடுறான். ஆக்சுவலி இது வந்து பாய்சனு. பட் அந்த ஃபாக்குக்கு அது தெரியாது. அவன் நேராக ஹினி வீட்டுக்கு தான் போகிறான். அதுவும் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண தான் போகிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருதா, அவனுமே நம்ம ஹினி வீட்டுக்கு தான் வருவான். இப்போ எல்லாரும் முன்னாடி வச்சோம் இவன் ப்ரொப்போஸ் பண்ணுறான். அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரோஸை எடுத்துட்டு இதோட வாசனை நல்லவே இல்லை அப்படின்னு அதை கீழே போட்டு நல்லவே மிதிக்கிறானா. இதை பார்த்துட்டு இவங்களாம் செம கடுப்பாகிறாங்க. ஃபாக்கு திட்டுறான், குடும்பமே சேர்ந்து திட்டுது நம்ம ஹீரோ போட்டு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உன் கூட ப்ளே பண்ண போகிறேன் அப்படி சொல்லி கிட்டக்க வருவான். இவன் பயந்துருவான். நில்லு, ஓவரா பண்ணாத, உன்கிட்ட காசு இருக்கா? இல்ல என்ன பாரு, நான் அவளுக்காக கார் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் அந்த காரை தான் காட்டுறாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியான கார் போல. ஸோ அதை வச்சுட்டு இவன் பெருமை பீத்திட்டு இருக்கான், உன்னால இதே மாதிரி வாங்கி கொடுக்க முடியுமான்னு. கரெக்டாக அந்த டைம்ல மியா இருக்கல்ல, அங்கேருந்து ஒரு காரை ஓட்டிட்டு வரா. அது வந்து லேட்டஸ்டான மாடல் போல, செம காஸ்ட்லியான காரு. ஸோ அவ வந்து இந்தாங்க, இது உங்களுக்கான காரு, ஹீரோ தான் வாங்கி தந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த கார் சாவி கொடுக்குறான். யாராலுமே நம்ப முடியல, அது ரொம்ப காஸ்ட்லியான காரு. ஹீரோனி கேட்குறா, யாவ் இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு. நம்ம ஹீரோவோ ஏதோ சொல்லி சமாளிச்சிருவான். பட் இந்த ஃபாக் இருக்கான்ல, இது கண்டிப்பா ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்த காரா தான் இருக்கும், இவனுடைய காரா இருக்காது அப்படி சொல்ல. அப்படிலாம் இல்லை, இது ஹீரோ வாங்கினது தான் அப்படின்னு ப்ரூஃப் எல்லாம் காட்டுவா இந்த மியா பொண்ணு. அதை பார்த்துட்டு தான் நம்புறாங்க. உடனே ஹீனோட அம்மா இருக்காங்களா, அவங்கள பார்த்தீங்கன்னா எம்மா 5 வருஷமா ஹீரோ தான் உன் கூட வாழ்ந்துருக்கான், ஸோ அவன் தான் உனக்கு கரெக்டான ஜோடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீனோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட நிறைய காசு இருந்தால் அவன் பக்கம் சாயிறாங்க, இல்லை ஃபாக கிட்ட நிறைய காசு இருந்தால் அவன் பக்கம் சாயிறாங்க. அப்படி மைண்ட் செட்டில் தான் அலையிறாங்க. ஃபுல்லாகவே மணி மைண்டட் தான். இதை பார்த்துட்டு ஃபாக்கோ நான் இதை விட சிறப்பான ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோனி கிட்ட ரிங்கு நீட்டுறான். இது ரொம்ப காஸ்ட்லியான ரிங்கு போல. உடனே ஹீனோட ஃபேமிலி வந்து இந்த ஃபாக்கு சைடு சாஞ்சிறாங்க. ஹனி நான் இதை விட சூப்பரான ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு அவனுமே ஒரு ரிங்கை காட்டுறான். பட் அந்த ரிங்கு வந்து ரொம்ப ரேரான ரிங்கு போல. ஃபாக் வச்சிருக்கான்ல, அதை விட பல மடங்கு ரொம்ப ரேரான ரிங்கு போல, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதை பார்த்துட்டு என்னோட ஃபேமிலி எல்லாருமே ஹீரோ பக்கம் சாயவும் இதை பார்த்துட்டு ஃபாக் செம கடுப்பாகிட்டான். அவன் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்குறான். கேட்டுட்டு ஆக்சுவலி இந்த ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து மெர்லிங் செக்டர் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் உண்டு போல. ஸோ அது எப்படி இங்கே வந்துச்சு, இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு இந்த ஃபாக் வந்து சொல்கிறான். உடனே எல்லாருமே அப்போ இது ஃபேக் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லி பார்க்குறான் இது வந்து ரியல் தானு. ஆனால் யாரும் நம்பவே மாட்டுக்காங்க, வெளியே துரத்தி விட்டுறாங்க. அப்போ இந்த மியா பொண்ணு இருக்கால, அவள் வந்து அடிக்கிறதுக்கு கை வாங்க போவா. கரெக்டாக ஹீரோ பிடிச்சிட்டு இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிடுவான். சொல்லிட்டு ஹனி நான் ஒன்று அப்புறமா பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. அவன் போனதான் நம்ம ஹீரோனி இருக்கால மயக்க போட்டு விழுந்துறா. இந்த சமயத்தில் இவன் இருக்கால ரோரி கொடுத்த அந்த டேப்லெட்டு, அந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா, அதை வாய்க்குள்ளே போட்டு விட்டுறான். போட்டு விட்டுட்டு ரோரி இருக்கான்ல, அவனை தான் பார்க்க போகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆம்பர் இருக்கால, அவள் தான் என்னோட ஃபியானிஸாக வரப்போகிறா. ஸோ அவகிட்ட போய் மேரேஜ் ப்ரொபோசலை பற்றி பேசிட்டு வா, அவள் ஒத்துக்கல அப்படின்னா அவங்க அப்பா வச்சு மிரட்டு அப்படி சொல்கிறான். உடனே இவனுமே நேராக ஆம்பர் வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே வந்த விஷயத்த சொல்ல ஆம்பர் சொல்கிறா, நானும் அவனை மேரேஜ் பண்ண மாட்டேனே, உங்கள் ஃபேமிலி பேங்க்ரட் ஆகிக்கிறோம் பார்த்துக்கோ அப்படி சொல்லும் போது இங்கே ஹயாஸ் இருக்கால, ஃபாக் வந்ததை பார்த்துறான். உடனே ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல அடுத்த செகண்டே ஹீரோ இங்கே வந்துடுறான். என்னது ஃபேமிலியை பேங்க்ரட் பண்ண போறியா, நீ பண்ணிக்கோ, ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுறான். இவனுக்கே செம ஷாக்கு, இந்த முட்டாள்கிட்ட இவ்வளோ பணமானு. பேசாமல் இங்கேருந்து போயிரு, அவளாம் அவனை மேரேஜ் பண்ண மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஓ அப்படியா ஆம்பர் உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இவனும் அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் ரீச் ஆக மாட்டுக்கு.
தெரிஞ்சு போயிட்டு இவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்கன்னு. உடனே ஹீரோ தான் போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சிடான். கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஆட்கள்லாம் அடிச்சு போட்டு காப்பாத்திரா அப்பாவ. அவங்களுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இந்த ஃபாக் இருக்கலாம் அவனோட பிளான் எல்லாமே ஃபெயில் ஆயிட்டுல. ஸோ அதனால இந்த ரோரி இருக்கலாம் சமயம் திட்டுறான். ஸோ இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுதா. இன்னைக்கு தான் அந்த பார்ட்டி. அந்த ரோரி இருக்கலாம் அவனை இன்னைக்கே முடிச்சணும், அவனோட சாப்டரை இன்னைக்கே முடிச்சணும் அப்படின்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு தான் போவான். அங்க ஹீரோட பிரதர்ஸும் அப்பாவும் இருந்துகிட்டு ஹீரோவும் உள்ளே விட மாட்டேக்காங்க. நீ இங்கேருந்து போயிரு, எந்த ப்ராப்ளம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே இல்லையே. ஹீரோனி தான் ஆமாயா இங்கேருந்து போயிரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண கூட யாரும் கிடையாது, ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு. இது மெல்லின் செக்டரோட மாஸ்டருக்கு அரேஞ்ச் பண்ண பார்ட்டி, ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்வாளாம். டார்லிங் இது எனக்காக அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்ல இவங்க 3 பேரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஹீரோவோ வா அப்படின்னு ஹினியை மட்டும் உள்ளே கூப்பிட்டு போக ஏன் இப்படி பண்ணுறா, சும்மா விளையாடாத, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு கத்திட்டு இருப்பாளா. லீ வந்துடான். மிஸ்டர் ஹீரோ வந்துட்டீங்களா, சரி 2 பேரும் உள்ளே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட மிஸ்டர் லீ அவன் முட்டாள், அவனுக்கு போய் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறீங்க, நீ யாருடா. மிஸ்டர் லீ நான் தான், நாம கூட டீலாம் போட்டிருக்கோமே, நீ யாருன்னே தெரியல, அண்ட் அவர் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படி சொல்லிட்டு இவனை அடிச்சுட்டு இவங்க யாரையும் உள்ள விட்டுறாதுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயினியை மட்டும் கூப்பிட்டு உள்ள போயிடுவாங்க. இங்க அப்பா இருக்காங்களா பாடி கார்ட்ஸ் கிட்ட காசுலாம் கொடுத்து உள்ள வந்துடலான்னு பாக்குறாரு. பட் பாடி கார்ட்ஸ் இருக்கால சுவாமியை திட்டி விட்டுறான். டே எல்லாத்துக்கான நீ தான்டா அப்படின்னா அப்பா இவனை போட்டு அடிக்கிறாரு. நீ மட்டும் இப்போ எங்களை உள்ள கூப்பிட்டு போலன்னு வச்சுக்கோவேன், நீ என் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிப்பாங்களா. அப்பா வாங்க அப்படின்னு வேற ஒரு வழியில கூப்பிட்டு போறான். அந்த வழியை பார்த்தீங்கன்னா அதுல இருந்து சமய வாடடிக்குது போல. ஸோ வேற வழி இல்லையா இவங்களுக்கு. அதனால பசங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் போயிடறாங்க. அடுத்து அந்த வழியா அப்பா போலான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஃபாக் வந்துட்டு இங்கே சமய வாடடிக்குமே, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்பான். அவங்களும் நடந்த விஷயத்த சொல்ல கவலைப்படாதீங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆல்ரெடி அங்கே வந்து உட்காந்துட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு இவங்க செம கடுப்பாகிட்டு என் முட்டாளு அது உனக்கான இடம் கிடையாது, அது மாஸ்டருக்கான இடம், ஃபர்ஸ்ட் கீழே இருங்க அப்படி சொல்லி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ எதுவும் கண்டுக்கிட மாட்டேக்கானா. உடனே ஹீரோவை வெளியே தூக்கி போடணும் அப்படின்னு இழுக்க வராங்க. அவனை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியல. இவங்க 2 பேர் தான் செமையா அடி வாங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பாக்கெல்லாம் சமக்கு வருதா. நம்ம ஹீரோ போட்டு திட்டுறாங்க. அங்கிள் கவலைப்படாதீங்க, இப்போ ரோரி மாஸ்டர் வந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு அவர் கையில தான் இவன் சாக போறான், இந்த முட்டாள் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ண போறேன், இன்னைக்கு யார் சாக போறாங்க நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரோரி இருக்கான்ல அவன் அங்கே வந்துடான். அவன் வந்துட்டு டைலாக்காக பேசுகிறான். ஏ ஹீரோ ஃபர்ஸ்ட் அங்கேருந்து இறங்கு, அது என்னோட இடம், நான் வேணா உனக்கு உயிர் பிச்சு தாரேன் அப்பலாம் சொல்லி டைலாக்காக விடுறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ கை தட்டவும் அங்கேருந்து மியா மற்ற ஆட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. மெல்லின் செக்டரோட மாஸ்டர்னு. அதுக்கு ரோரியோ இந்த சொத்தோட ஆட்களை வச்சு என்ன தோற்கடிக்க முடியுமா, என்னோட வீரர்களை பாரு அப்படின்னு அவனோட வீரர்களை வர சொல்ல அவனும் வந்துடுறாங்க. மியா சொல்கிறா நீங்கள் எல்லாரும் மாஸ்டருக்கு மட்டும் தான் அடி பண்ணினு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, யார்கிட்ட டோக்கன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தான் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அப்படின்னு அந்த வீரர்கள் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டோக்கன் எடுத்து காட்டவும் ஐயோ மாஸ்டர் எங்களை மன்னிச்சுக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு இவங்களுமே ஹீரோக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபாக்குக்கும் சரி ஹீனோட ஃபேமிலிக்கும் சரி செம ஷாக்கு, இவே தான் மாஸ்டர் அப்படின்னு. அந்த கிழமை பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கான், உனக்கு மட்டும் அந்த டோக்கனை தந்திருக்கான் அப்படின்னு இந்த ரோரி வந்து ரொம்பவே கோவப்படுறான். இன்னைக்கு நான் உன்னை நரகத்துக்கு தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். சரி அதையும் பார்ப்போம், நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல், என்னை உன்னால் தோக்கடிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு பவரை விடுவானா. நம்ம ஹீரோ அசால்ட்டாக அதை சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கலாம் அவனோட பவரை யூஸ் பண்ணி இவனை அடிச்சிடான். அவனுக்கு நம்பவே முடியல, நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகுனா, உன்னோட பவர் தான் ரெக்கவர் ஆகலல்ல அப்படி சொல்லி கேட்கும்போது எல்லாத்துக்கும் காரணம் மாஸ்டர் தான், அவங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் எனக்கு ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு காலனை தந்தாங்க அப்படி சொல்லும் போது இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. அந்த கலவை பார்ஷாலிட்டி தான் பார்த்துருக்கான் அப்படி சொல்லி ரொம்பவே கோவம் வருது. சரி ஓகே நீ என்னை வின் பண்ணிக்கோ, பட் இருந்தாலும் உன்னோட ஒய்ஃபை பற்றி நீ கவலைப்படுவாளா அப்படி சொல்லும் போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்பன்னு பார்த்து ஒரு ஆளை வந்து மேடம் பிளட் வாமிட் எடுத்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அப்படி சொல்லும் போது டே என்னடா பண்ண என்னோட ஒய்ஃபை அப்படி சொல்லி கேட்குறான். அதுவா நான் பாய்சன் கொடுத்துட்டேன் அப்படி சொல்கிறான். அந்த பாய்சனுக்கு ஆன்டிடோடே கிடையாது போல. அதனால நம்ம ஹீரோக்கு சமக்கோ வருது. இங்கே ஃபாக்குக்குமே இப்போ தான் தெரியுது அப்போ நம்ம பாய்சன் தான் கொடுத்துருக்கோன்னு. அவனுக்குமே சம ஷாக்காக தான் இருக்குது. இங்கே ஹீரோக்கால இவனை கொன்னுட்டான்.
கொண்டுட்டு நேரா நம்ம ஹீரோயை தான் போய் பார்க்குறான். அங்கே ஹீரோ இப்போ என்ன பண்ண போறான்னு மியாக்கு தெரிஞ்சு போயிட்டு, அதனால மாஸ்டர் அப்பெல்லாம் பண்ணாதீங்க மாஸ்டர் அப்படி சொல்லி கெஞ்சி கேட்குறா. நீ என்னோட ஆர்டரை ஒபே பண்ணி தான் ஆகணும், இங்கேருந்து போ அப்படி சொல்லி அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவள் உடம்புக்குள்ளே இருக்கிற பாய்சனை இவன் உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறான். ஸோ அப்படி எடுத்துட்டு அப்படியே மயக்க போட்டுறா. நம்ம ஹினி முழிச்சிரா. இங்கே இந்த மியாவை பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்டருக்கு தான் கால் பண்ணி சொல்கிறா. இப்போ தான் அவங்க மாஸ்டர் ஃபேஸே காமிச்சிருக்காங்க. இங்கே நடந்து எல்லாத்தையும் சொல்லும்போது நான் இப்போ வாரேங்க அப்படி சொல்லி இங்கே தான் கிளம்பி வராங்க. நம்ம ஹினியா அப்பா கிட்ட கேட்குறா, யாவுக்கு என்னாச்சு, அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லி கேட்கும்போது மியா சொல்கிறா, இன்னும் 2 நாளில் அவங்க செத்து போயிடுவாங்க அப்படி சொல்லும்போது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போன்னு பார்த்து ஹீரோ முழிக்கிறான். அவன் எல்லாம் உண்மையே சொல்லிடுறான். எனக்கு என்னோட மெமரி வந்து ரெக்கவர் ஆகிட்டு, ஆனால் நான் இவ்வளோ நாள் ஆக்டிங் தான் போட்டிருந்தேன் அப்படின்னு எல்லா உண்மையே சொல்கிறான். நம்ம ஹீரோனிக்கு ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அவள் அழுதுகிட்டே இருப்பா. அந்த டைமில் மாஸ்டர் வந்துடுறாங்க. நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படி சொல்லுவாங்களா. மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த பாய்சன் இருக்குல்ல அதை தயாரித்ததே மாஸ்டர் தான் போல். மாஸ்டருக்கு மட்டும் ஆன்டிடோட் தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து நம்ம ஹீரோவை குணப்படுத்துகிறாங்க. குணப்படுத்திட்டு இவங்க 2 பேருமே வாழ்த்திட்டு தான் போவாங்க, பெஸ்ட் கப்புள்னு அப்படி சொல்லி. இதுக்கப்புறம் என்ன, எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிட்டு இல்லையா. ஸோ இவங்க 2 பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்படியே ரொமான்டிக்காக பேசி கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.